ஷாலோம், பிரைஸ் தி லார்ட். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கிறீங்களா? நீங்கள் சுகமாக இருக்கணும். கர்த்தரோட நாமத்தில் நீங்கள் சுகமாக இருக்கணும். ஹல்லேலூயா. ஓகே, இப்பொழுது எஸ்சிசி திருச்சபை தலைமை போதகர்கள் சார்பாக, விசுவாசி சார்பாக, தலைவர் சார்பாக உங்களை வாழ்த்துகிறேன், நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். ஹல்லேலூயா. அது மாத்திரமல்ல, இந்த ஆன்லைன் சர்வீஸில் கலந்து கொள்கிற ஒவ்வொருத்தருக்கும், உறவினர்கள், நண்பர்கள், இதை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருத்தருக்கும் நான் மனதார நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அது மாத்திரமல்ல, தேவன் விசேஷ முறையில் இன்னைக்கு உங்களை ஆசீர்வதிக்க போகிறார். இந்த தேவ செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு குடும்பத்திலையும் தேவர் வித்தியாசமான ஒரு அபிஷேக வல்லமையை அனுப்ப போகிறார். ஹல்லேலூயா. அதை யாவரும் நம்ம பெற்றுக்கொள்ள போகிறோம். ஆமென், ஆமென். ஸோ வாருங்கள், நம்ம ஜெபிப்போம். இந்த ஜெபத்தில் கர்த்தர் பெரிய புது காரியங்களை செய்கிறதுக்கு வல்லவராக இருக்கிறார். ஜெபம் செய்வோமாக. நல்ல ஆண்டவரே, இந்த நல்ல நேரத்திற்காய் சோத்திரம் ஆண்டவரே. விசேஷமுள்ள கர்த்தாவே, இந்த ஆன்லைன் சர்வீஸ்க்காய் நான் வருகிறேன். இதை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு ஆண்டவரை கர்த்தாவே, ஒவ்வொரு குடும்பமும், ஒவ்வொரு நபர்களும் ஆண்டவரை கர்த்தாவே, உறவினர்கள் ஆண்டவரை கர்த்தாவே, தேவை உள்ளவர்கள் ஆண்டவரே, நீர் ஆசீர்வதிக்கும்படியாக நான் ஜெபம் பண்ணுறேன் ஆண்டவரே. ஆண்டவரே, அநேக பேர்த்தோட உள்ளத்தில் கேள்விகள் இருக்கிறது, தேவைகள் இருக்கிறது ஆண்டவரை கர்த்தாவே. அநேக விஷயங்கள் ஆண்டவரை கர்த்தா அவங்க மனதில் ஓடிக்கொண்டிருக்கிறது. அதெல்லாம் நீர் சந்திக்க வேண்டும்படியாக நான் ஜெபம் பண்ணுறேன் ஆண்டவரே. ஆராதித்து கொண்டிருக்கிற வேளையிலே அவங்க வாழ்க்கையில் ஒரு சுகம் வரும்படியாக நான் ஜெபம் பண்ணுறேன். எங்கே நின்று ஆராதிக்கிறார்களோ, துதிக்கிறார்களோ, தேவ வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிறார்களோ, அவங்க வாழ்க்கையில் ஆண்டவரே புது காரியங்கள் நடக்கும்படியாக நான் ஜெபம் பண்ணுறேன் ஆண்டவரே கர்த்தாவே. இந்த நாள், இந்த ஆராதனை நாள் கர்த்தருடைய நாள். ஹல்லேலூயா. இது அற்புதங்கள் நடப்பிக்கிற ஒரு நாள். ஹல்லேலூயா. இந்த தேவ செய்தியை கேட்கிற ஒவ்வொரு குடும்பமும் ஆண்டவரே, ஒவ்வொரு பிள்ளைகளும் ஆண்டவரே, ஒவ்வொரு விசுவாசிகளும் தேவை உள்ளவர்கள். ஹல்லேலூயா. எங்கே நின்று ஆராதிக்கிறார்களோ அங்கிருந்து புதிய காரியங்கள், ஆசீர்வாதம் நடக்கும்படியாக நான் ஜெபம் பண்ணுறேன் ஆண்டவரை கர்த்தாவே. ஆசீர்வாதம் இந்த தேவ செய்தி மூலியமாக ஆண்டவரை கர்த்தா ஒவ்வொருத்தரு வாழ்க்கையில் ஒரு விடுதலை ஆண்டவரே சுவாமி. சுகமில்லாத இருக்கிறார்கள், அத்தனை பேத்துக்கும் அந்த சுகம் ஆண்டவரை வரும்படியாக நான் ஜெபம் பண்ணுறேன் ஆண்டவரை கர்த்தாவே. இந்த சத்தியம் ஆண்டவரை கர்த்தா அவங்க வாழ்க்கையில் ஒரு மகிழ்ச்சியை கொண்டு வரும்படியாக நான் ஜெபம் பண்ணுறேன் ஆண்டவரே. ஆசீர்வதிப்பீராக, பலப்படுத்துவீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். தொடர்ந்து இந்த காலை வேளையில் ஆராதனையில் உங்களை எல்லோரும் அன்போடு கலந்து கொண்டு வரவேற்கிறோம். என்னை நடத்தும் புதிய கிருபையால் என்னை நிரப்பும். புதிய நாளுக்குள் என்னை நடத்தும் புதிய கிருபையால் என்னை நிரப்பும். புது கிருபை தாரும் தேவா, புது பலனை தாரும் தேவா. புது கிருபை தாரும் தேவா, புது பலனை தாரும் தேவா. புதிய நாளுக்குள் என்னை நடத்தும் புதிய கிருபையால் என்னை நிரப்பும். புதிய நாளுக்குள் என்னை நடத்தும் புதிய கிருபையால் என்னை நிரப்பும். ஆரம்பம் அற்பமானாலும் முடிவு சம்பூர்ணமாய். ஆரம்பம் அற்பமானாலும் முடிவு சம்பூர்ணமாய். குறைவுகள் நிறைவாகட்டும், எல்லா குறைவுகள் நிறைவாகட்டும். வறட்சி செழிப்பாகட்டும், என் வறட்சி செழிப்பாகட்டும். புது கிருபை தாரும் தேவா, புது பலனை தாரும் தேவா. புது கிருபை தாரும் தேவா, புது பலனை தாரும் தேவா. புதிய நாளுக்குள் என்னை நடத்தும் புதிய கிருபையால் என்னை நிரப்பும். புதிய நாளுக்குள் என்னை நடத்தும் புதிய கிருபையால் என்னை நிரப்பும். வெட்கத்துக்கு பதிலாக இரட்டிப்பு நன்மை தாரும் தேவா. வெட்கத்துக்கு பதிலாக இரட்டிப்பு நன்மை தாரும் தேவா. கண்ணீருக்கு பதிலாக, இந்த கண்ணீருக்கு பதிலாக ஆனந்த களிப்பை தாரும் தேவா. ஆனந்த களிப்பை தாரும் தேவா. புது கிருபை தாரும் தேவா.
உன் நாம வாழ்க ராஜா. என் தந்தையே உன் நாம வாழ்க ராஜா. என் தந்தையே உன் அரசு வருக ராஜா. என் தந்தையே உன் அரசு வருக ராஜா. என் தந்தையே வாழ்க ராஜா. ஹல்லேலூயா வாழ்க ராஜா. ஹல்லேலூயா வாழ்க ராஜா. ஹல்லேலூயா வாழ்க ராஜா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹோசன்னா. ஹல்லேலூயா ஹோசன்னா. ஹல்லேலூயா ஹோசன்னா. ஹல்லேலூயா ஹோசன்னா. யெகோவா நீரே உன் நாமம் பரிசுத்தப்படுவதாக. யெகோவா நீரே உன் நாமம் பரிசுத்தப்படுவதாக. யெகோவா நிசியே என்னாலும் வெற்றி தருவே. ஓ யெகோவா நிசியே என்னாலும் வெற்றி தருவே. வாழ்க ராஜா. ஹல்லேலூயா வாழ்க ராஜா. ஹல்லேலூயா வாழ்க ராஜா. ஹல்லேலூயா வாழ்க ராஜா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹோசன்னா. ஹல்லேலூயா ஹோசன்னா. ஹல்லேலூயா ஹோசன்னா. ஹல்லேலூயா ஹோசன்னா. யெகோவா ரூவா உன் நாமம் பரிசுத்தப்படுவதாக. யெகோவா ரூவா உன் நாமம் பரிசுத்தப்படுவதாக. யெகோவா ரப்பா சுகம் தருபவனே. யெகோவா ரப்பா சுகம் தருபவனே. வாழ்க ராஜா. ஹல்லேலூயா வாழ்க ராஜா. ஹல்லேலூயா வாழ்க ராஜா. ஹல்லேலூயா வாழ்க ராஜா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹோசன்னா. ஹல்லேலூயா ஹோசன்னா. ஹல்லேலூயா ஹோசன்னா. ஹல்லேலூயா ஹோசன்னா. ராஜாதி ராஜா நீரே உன் நாமம் பரிசுத்தப்படுவதாக. ராஜாதி ராஜா நீரே உன் நாமம் பரிசுத்தப்படுவதாக. உயிரோடு எழுந்தவரே வேகமாய் வாருமையா. உயிரோடு எழுந்தவரே வேகமாய் வாருமையா. மரணதா. ஹல்லேலூயா மரணதா. ஹல்லேலூயா மரணதா. ஹல்லேலூயா மரணதா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹோசன்னா. ஹல்லேலூயா ஹோசன்னா. ஹல்லேலூயா ஹோசன்னா. ஹல்லேலூயா ஹோசன்னா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா தேவனே ராஜாவே. ஹல்லேலூயா நாங்கள் உயர்த்துகிறோம் தேவனே. இயேசு தேவனே இயேசு ராஜாவே நாங்கள் உயர்த்துகிறோம். நாங்கள் உயர்த்துகிறோம் ராஜா. உன் பிரசன்னத்துக்காக நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஹல்லேலூயா. உன் அழகான கண்கள் எங்கள் மேல் இருக்கிறதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. உன் கண்கள் எங்கள் ஊர்மே இருக்கிறதற்காக உமக்கு நன்றி அப்பா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. உன் அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்து நான் உயிர் வாழ்கின்றேன். உன் அழகான கண்கள் என்னை கண்டதாலே
முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். யாரும் அறியாத என்னை நன்றாய் அறிந்து நீ வந்த நல்ல நேசரே. யாரும் அறியாத என்னை நன்றாய் அறிந்து நீ வந்த நல்ல நேசரே. உன் அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். உன் அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். தூக்கி எறியப்பட்ட என்னை வேண்டும் என்று சொல்லி சேர்த்து கொண்ட நல்ல நேசரே. தூக்கி எறியப்பட்ட என்னை வேண்டும் என்று சொல்லி சேர்த்து கொண்ட நல்ல நேசரே. உன் அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். உன் அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். ஒன்றும் இல்லாத என்னை உன் காருண்யத்தாலே உயர்த்தி வைத்த நல்ல நேசரே. ஒன்றும் இல்லாத என்னை உன் காருண்யத்தாலே உயர்த்தி வைத்த நல்ல நேசரே. உன் அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். உன் அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஓ ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஓ நன்றி செலுத்தும் தேவனே, ராஜாவே, உன் பிரசன்னம் எங்க மத்தியில் இருக்கிறதுக்காக நன்றி, 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 நன்றி. நன்றி, நன்றி தேவனே, ராஜா. நீ போதுமையா. இதோ மனிதர்கள் மத்தியில் வாசம் செய்பவரே, எங்கள் நடுவிலே வசித்திட விரும்பிடும் தெய்வமே. இதோ மனிதர்கள் மத்தியில் வாசம் செய்பவரே, எங்கள் நடுவிலே வசித்திட விரும்பிடும் தெய்வமே. உமக்கு சிங்காசனம், உமக்கு சிங்காசனம் அமைத்திட உம்மை துதிக்கிறோம் இயேசுவே. பரிசுத்த அலங்காரத்துடனே உம்மை தொழுகிறோம் இயேசுவே. உமக்கு சிங்காசனம் அமைத்திட உம்மை துதிக்கிறோம் இயேசுவே.
செய்யும் தேவனே. ஹalleluya 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 ஹalleluya. நாளை நடத்தும் அப்பா தேவனே. ஹalleluya. Amen. Hallelujah. உம்முடைய நாமத்துக்கு நாங்கள் மகிமை கொண்டு வருகிறோம் ராஜா. இந்த ஆராதனை முழுமையாக நீங்கள் பொறுப்பெடுத்து நீரே ஆளுகை செய்து நாங்கள் வேறு வேறு இடத்திலே இருந்து இந்த ஆராதனையிலே பங்கு பெறும்போது கூடும் எல்லாரோடு கூட நீர் ஒரே நேரத்திலே பிரசன்னமாக இருந்து யாவரும் நீர் ஆசீர்வதிக்க போகிறதுக்காக ஸ்தோத்திரிக்கிறோம். உம்முடைய நாம மாத்திரமே மகிமைப்படுவதாக. எல்லா மகிமையும் கனமும் வல்லமையும் உமக்கு ஒருவருக்கு. இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே எஸ்சிசி மெம்பர்ஸை நான் ஆசீர்வதிக்கிறேன். ஒவ்வொருத்தரும் குடும்பமாக ஆசீர்வதிக்கிறேன். ஆண்டவரே, ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் சுகமும் ஆரோக்கியமும் பலனும் மகிழ்ச்சியும் ஆனந்தமும் சந்தோஷமும் அவர்கள் வாழ்க்கையில் நிரம்பி இருக்க வேண்டும். எங்களோடு கூட இந்த ஆன்லைன் சர்வீஸில் பங்கு பெறுகிற ஒவ்வொரு நண்பர்கள், உற்றார் உறவினர்கள், ஆண்டவரை விருந்தாடி யாவரும் எங்கே இருந்து அவர்கள் பார்த்தாலும் சரி, அவர்கள் பார்க்கிற நேரத்தில் நம்முடைய அற்புதம், நம்முடைய தொடுதல் அவர்கள் வாழ்க்கையில் கடந்து வர வேண்டும். ஒரு அற்புதத்தை நீர் செய்யும் பரிசுத்த ஆவியானவரை நாங்கள் ஜெபிக்கிறோம். அவர்கள் மத்தியிலே ஒரு அற்புதத்தை செயல்படுத்தப்பட வேண்டும். அதே வேளையிலே தேவ தூதர்களை அனுப்பி அவர்களுடைய தேவைகள் எல்லாவற்றையும் இயேசு கிறிஸ்து நாமத்தில் பிதாவே நீர் நிறைவாக்கப்பட வேண்டும் என்று சொல்லி ஒப்பு கொடுக்கிறோம். இது ஆன்லைன் சர்வீஸை ஆண்டவரை இதுவரைக்கும் எங்களுக்காக உதவி செய்து கொண்டு இருக்கிற ஒவ்வொருத்தரும் நாங்கள் நினைவு கூறுகிறோம். யாவரும் நீர் பலப்படுத்தி ஆசீர்வதித்து இயேசுவின் நாமத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென் ஆமென் ஆமென். நீங்க யாவரும் இருக்கிற இடத்திலே நீங்கள் இல்லத்திலே அமரலாம். நிற்கிறவர்கள் அமர்ந்திருக்கிறவர்கள் என்னோடு கூட சேர்ந்து இந்த ஆராதனையிலே நாம் பங்கு பெற போகிறோம். வழக்கமாக நமக்கு அறிவிப்பு உண்டு. ஒவ்வொரு வாரமும் நம்ம அறிவிப்பு செய்வோம். நம் யாவருக்கும் அறிந்த வண்ணமாக நம்மளுடைய எஸ்ஓபி அல்லது நம்மளுடைய சிஎம்சிஓ ஆனது டிசம்பர் 6ஆம் தேதி வரைக்கும் தள்ளி போட்டிருக்க 4 வாரம். ஓகே, அதனால் இன்றைக்குத்தான் பாஸ்டருக்கு புதிய எஸ்ஓபி கிடைத்திருக்கிறது. ஆனாலும் இந்த எஸ்ஓபி நமக்கு சபை கூடி வருவதில் இன்னும் நமக்கு முழு அதிகாரம் கொடுக்கப்படவில்லை. 20 பேர் மாத்திரத்தான் கூடலாம் என்று சொல்லியிருக்கிறார்கள். பட் இருந்தாலும் நான் இந்த வரக்கூடிய வாரங்களுக்குள்ளே உங்களுக்கு எஸ்சிசி சேட் மூலமாக அடுத்தது நம்மளோட ஃபிசிக்கல் சர்வீஸ் எப்படி இருக்கும் என்று சொல்லி நான் உங்களுக்கு தகவலை நான் உங்களுக்கு அறிவிக்கிறேன். ஸோ இப்பொழுதும் எஸ்சிசி சேட்டோடு கூட நீங்கள் இணைந்திருக்கும்படியாக கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். அதே வேளையில் எஸ்சிசி சேட்டில் இன்னும் ரிஜிஸ்டர் பண்ணாதவர்கள், உங்கள் பேரை தராதவர்கள் அட்மிட் டிபார்ட்மெண்ட்க்கு அழைத்து உங்களுடைய பேர்களை தரும்படியாக கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். நம்மளுடைய வெனஸ்டே நமக்கு ப்ரேயர் டிபார்ட்மெண்ட் நமக்கு ப்ரேயர் நடத்தி கொண்டிருக்கிறார்கள். சபையில் இல்லை, ஆனாலும் ஃபேஸ்புக் மூலமாக ஜூம் மூலமாக நீங்கள் அவர்களோடு கூட இணையும்படியாக சிஸ்டர் லீடியாவோடு கூட தொடர்பு கொள்ளும்படியாக நீங்கள் கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். இது விசேஷமாக கணுக்கள் சபை சம்பந்தப்பட்ட காரியங்கள். கணுக்கள் சபை தலைவர்களோடு கூட பாஸ்டர் போன வாரத்தில் தகவலை தெரிவித்திருக்கிறேன். அதனால் ஏனென்றால் சபையை நாம் கூட முடியாதனால நமக்கு இருக்கக்கூடிய ஒவ்வொரு இடத்திலும் சபை ஐக்கியத்தில் நாம் கூடலாம் என்று சொல்லி கணுக்கள் சபை மூலமாக தலைவர்களோடு கூட இணைந்து பேசி ஒவ்வொரு இடத்திலும் கணுக்கள் சபை கூட்டம் நடக்க வேண்டும் என்று சொல்லி அன்போடு கூட கேட்டுக்கொண்டிருக்கிறேன். நீங்கள் உங்களோட சபை தலைவரோடு கூட இணைந்து நீங்கள் கொடுக்கிற தலைப்பின் அடிப்படையில் நீங்கள் கொடுக்கிற தேதியின் அடிப்படையிலே நாட்களிலே நானும் என்னோடு கூட சேர்ந்து பாஸ்டர் நான்சி வந்து உங்களுக்கு ஒரு சின்ன ஒரு ஆராதனை நடத்தி உங்களோடு கூட ஐக்கியம் கொண்டு உங்களுக்காக ஜெபிக்க மிக அவளோடு கூட காத்திருக்கிறோம். இந்த 4 வாரத்தில் நாம் அப்படியாக கூட நாம் கூடி நாம் ஐக்கிக் கொள்ளலாம். ஸோ அதனால் சபை தலைவர்களும் விசுவாசிகள் இங்கே யாவரும் சேர்ந்து எனக்கு ஒரு சரியான ஒரு நாளும் ஒரு
தேதியும் எனக்கு தெரிவிக்கப்பட வேண்டும் என்று சொல்லி நான் உங்களோடு கூட கேட்டுக்கொள்கிறேன். நம்மளுடைய தசமப்பாகும் காணிக்கை இதுவரைக்கும் ஒவ்வொருத்தரும் சபை ஆஃபீஸில் வந்து போதுகளோடு கூடயும் ஆன்லைனில் நீங்கள் லைஃப் என்னது பேங்கிங் மூலமாக அநேக பேர் நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்கிறீங்க. அதற்காக நன்றி. ஒரு சிலவர்கள் செல் சர்ச் மூலியமாக நீங்கள் தந்து கொண்டு இருக்கிறீங்க, அதற்காக கூட நன்றி. வழக்கமாக உங்களுடைய காணிக்கை தசமப்பாகத்தை நீங்கள் எந்தெந்த விதத்தில் செலுத்த வேண்டுமோ உங்களுக்கு கொடுக்கப்பட்ட தகவல் பிரகாரம் நீங்கள் செலுத்தணும் என்று சொல்லி அன்போடு கூட கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். வாருங்கள், நாம் உங்களுடைய கையில் காணிக்கை தசமப்பாகத்தை எடுத்துக்கொள்வோமாக. நாம் யாரும் இருக்கிற இடத்திலே நாம் ஜெபிப்போமாக. பிதாவே, இந்த நல்ல நாளுக்காக ஸ்தோத்திரிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே செலுத்தப்பட்ட ஒவ்வொருத்தருடைய காணிக்கையும் தசமப்பாகத்தையும் நேர ஏற்றுக்கொண்டு அங்கீகரித்து ஒவ்வொரு குடும்பத்திலும் ஆண்டவரை நீ நிறைவாக தங்கியிருக்க வேண்டும். ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகளுடைய மலக்காய் 3வது அதிகாரம் ஆண்டவரே 10வது வசனத்தை சொன்னது போல தசமப்பாகத்து காணிக்கை உண்மை துமத்தோடு கொடுக்கிற பிள்ளைகளை அவர்களுடைய வியாபாரம், அவர்களுடைய தொழில், அவர்களுடைய உடைமையானது யாவற்றையும் ஆண்டவரை நீர் பாதுகாத்து கொள்வீர் என்று சொன்னீரே. இந்த ஆண்டவரே இந்த வேதனை மத்தியிலே அல்லது இந்த பேண்டமிக் டைமில் கர்த்தாவே நடந்து கொண்டிருக்கிற பலவிதமான பயப்படுத்தலான சம்பவங்கள் உம்முடைய பிள்ளைகளோட வாழ்க்கையிலே சம்பவிக்காத படிக்க அவர்கள் வீட்டிலே போதுமான வருமானத்தையும் ஆகாரத்தையும் மன மகிழ்ச்சியும் சந்தோஷமும் வேலையும் பிசினஸும் நீ பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவரே, ஒவ்வொருத்தருடைய நிறைவாக ஆசீர்வதிங்கள். அவர்களுடைய ஜெபத்தை கேட்டு கூட இருந்து அற்புதத்தை செய்யும்படியாக உம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஒப்புக் கொடுத்து ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன், 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 ஆமென். வாருங்கள், நம்மளுடைய செய்திக்கு நாம் தொடர்ச்சியாக கடந்து செல்வோமாக. போதகர் உங்களோடு கூட இந்த கடந்த வாரங்களிலே லேர்னிங் டு லவ், லேர்னிங் டு லவ், எப்படி நாம் நேசிப்பதுடைய முக்கியத்துவம் என்ன என்று சொல்லி 1 யோவான் 4ஆம் அதிகாரத்திலிருந்து நாம் ஒவ்வொன்றாக படிப்படியாக பார்த்து கொண்டு வருகிறோம். நீங்கள் செய்தியை கேட்டுக்கொண்டு வந்தீங்கன்றால் வேதத்திலே நாம் சொல்லுகிற பிரகாரம் நம்முடைய வாழ்க்கையில் தேவனுடைய அன்பு வரும்போது அதோடைய கிரிகளை நாம் பார்க்கிறோம். எப்படி என்றால், தேவ அன்பு வரும்போது பயங்கள் அகற்றப்படுகிறது. தேவ அன்பு வரும்போது நம் மற்றவர்கள் தீங்கு செய்வதை நினைப்பதை நாம் மறந்துவிட்டு 3வது நன்மை செய்கிறவர்களாக நாம் மாறுகிறோம். தென் போன வாரத்திலே நாம் பார்த்தோம், தேவனுடைய அன்பு நமக்குள் வரும்போது நாம் ஒரு எல்லையை நாம் உருவாக்கக்கூடிய அளவுக்கு நாம் வருகிறோம். ஏன்னா நாம் தேவனுடைய பிள்ளைகள். அன்பை மீறி, தேவனுடைய சித்தத்தை மீறி, கட்டளை மீறி நாம் காரியங்க போக முடியாது. ஆகையால் தேவனுடைய அன்பு நம்மளை நெருக்கி ஏவுவதனால தேவனுக்கு விரோதமாக துணிகரமாக காரியங்களை செய்யாதபடிக்கு அந்த அன்பு நமக்கு ஒரு எல்லையை கொண்டு வருகிறது, உருவாக்குகிறது என்று சொல்லி போன வாரத்தில் இந்த செய்தியை நாம் கேட்டுக்கொண்டு வந்தோம். இன்றைக்கு நாம் 5வது குறிப்புகளை குறித்து நாம் பார்க்க போகிறோம். நீங்கள் நானும் இந்த பாடத்தை நாம் படிக்கிற வேளையில் தேவனுடைய ஆசீர்வாதத்தையும் நன்மையும் பெற்றுக்கொள்வீர்கள் என்று நான் நிச்சயமாக நம்புகிறேன். இந்த குறிப்பாக இந்த பாடத்தை நாம் படிக்கிற காலகட்டத்திலே அநேக கேள்விகள் நமக்குள் எழும்பலாம். இந்த கேள்விகளுக்கு நாம் நிச்சயமாக நமக்கு ஏற்ற பதில் நமக்கு வேண்டியதாக இருக்கிறது. ஆகினால இன்றைக்கு நாம் 5வது பகுதியை நாம் பார்க்க போகிறோம். இந்த 5வது பகுதி 1 யோவான் 4ஆம் அதிகாரம் 20லேருந்து 21. இப்பொழுது வாசிக்க வேண்டாம், ஆனாலும் நான் என்னுடைய முகவரியை நான் தந்து விடுகிறேன். அந்த முகவரியை நாம் கேட்ட பிறகு நாம் வாசிக்க பார்ப்போமாக. Alright, let me pastor settle my things. என்னுடைய காரியங்கள் எல்லாவற்றையும் நான் சரியாக நான் வைத்துக் கொள்கிறேன். Now let's see 1 John chapter 4 verses 20 and 21. 1 யோவான் 4ஆம் அதிகாரம் 20-21 வசனத்தை வாசிக்க போகிறோம். முதலாவதாக நீங்கள் பார்க்கும்போது தேவ அன்பு வரும்போது அது பயத்தை அகற்றி போடுகிறது. இரண்டாவது, கடவுளுடைய அன்பு நமக்குள் வரும்போது மற்றவர்களுக்கு தீங்கு செய்கிற எண்ணங்களை நம்மிடத்திலிருந்து
அதை எடுத்து போடுகிறது. மூன்றாவதாக தேவ அன்பு நமக்குள் வரும்போது தீங்கு செய்வதை நிறுத்தி நாம் நன்மை செய்கிறவர்களாக நாம் மாறுகிறோம். நாலாவதாக தேவனோட அன்பு நம்மளோட வாழ்க்கையை நெருக்கி ஏவுவதனால நாம் தேவனை மிஞ்சி தேவனுக்கு புறம்பாக காரியங்களை செய்வதற்கு நாம் ஒரு எல்லையை உண்டாக்கி அந்த எல்லைக்குள்ளே தேவ அன்பு எப்படிலாம் நம்மளை உருவாக்குகிறதோ அந்த அடிப்படையிலே நாம் காரியங்களை செய்து கொண்டு வருகிறோம். ஐந்தாவதாக இன்றைக்கு பார்க்க போகிற காரியங்களானது, நாம் தேவனுடைய அன்பை நாம் பெற்றுக்கொள்ளும் போது முரண்பாடான காரியங்களை நாம் செய்வதை நாம் நிறுத்தி விடுகிறோம். முரண்பாடான காரியங்களை செய்வதை நாம் நிறுத்துகிறோம். Love is never inconsistency. Okay, there is another word. Okay, இந்த வார்த்தையை நீங்கள் நானும் தெளிவாக பார்க்கலாம். Alright, it will never work against, logically opposite. Okay, தர்க்கம் எதிர்மாறான தர்க்கத்தை செய்யாது தேவனோட அன்பு. அதனால நாம் நினைப்பது ஒன்று, நாம் செயல்படுத்துவது ஒன்றாதாக நாம் வாழ்க்கையிலே நமக்கு காணப்படாது. நாம் செய்வதெல்லாம் தேவனுடைய திட்டத்தின் அடிப்படையில் நாம் செய்யக்கூடியவர்களாக நாம் இருப்போம். இந்த வசனத்தை பிரகாரம் நீங்கள் நானும் முதல் பகுதியை நாம் பார்த்த பிறகு then we'll read the scripture. அதுக்கு பிறகு நாம் வசனத்தை நாம் வாசிப்போம். What it means, love is never inconsistent, okay, or love is never contradictory. All right, it will never work, okay, logically opposite. அது தர்க்கத்துக்கு மாறாக காரியங்களை செய்யாது. அப்படின்றால் என்ன அர்த்தம்? பவுல் மன்னிக்கிற யோவான் என்னத்தை சொல்ல வருகிறாரு, இங்க நமக்கு என்னத்தை விளக்கி காமிக்கிறாரு என்று குறித்து நாம் பார்க்கலாம். யோவான் மறுபடியுமாக 1 யோவான் 4ஆம் அதிகாரத்திற்கு நம்மளை அழைத்து கொண்டு போகிறாரு. இந்த 1 யோவான் அதிகாரத்தை குறித்து நாம் வாசிக்கும்போது 1ஆம் அதிகாரத்திலிருந்து 5ஆம் அதிகாரம் வரைக்கும் நாம் பார்க்கிறோம். இது ஒவ்வொன்றாக நீங்கள் நானும் ஆராய்ந்து பார்க்கக்கூடும் என்றால், யோவானுடைய சிந்தையிலே இருக்கக்கூடிய தேவ அன்பு மக்கள் யாவரும் அறிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி அவர் விருப்பப்படுகிறார். ஆனால் இன்றைக்கு பொதுவாக யோவான் ஆனவர் பொதுவான மக்களை குறித்து அவர் பேசுவதை பார்க்கிறோம். இந்த 1 யோவான் 4ஆம் அதிகாரம் 20-21 குறிப்பாக 2 முக்கிய குழுவினரை குறித்து பேசுகிறாரு. ஒன்று சபை அங்கத்தினர், லோக்கல் காங்கிரிகேஷன், லோக்கல் சர்ச், உள்நாட்டு சபை அல்லது திருச்சபை அல்லது அங்கத்தினர்கள். அது தேவ குடும்பத்தை குறித்து பேசுகிறார். இரண்டாவது நம்மளுடைய குடும்பம். ஓகே, ஒவ்வொன்றுக்கும் இமிடியட் ஃபேமிலி இருக்கும். நம்மளுக்கு தாய் தகப்பன் கூட பிறந்தவர்கள் இருப்பார்கள். அது வந்துட்டு இன்னொரு குடும்பம். ஆல்ரைட், ஒன்று ஆவிக்குரிய குடும்பம், இன்னொன்று மாமிசத்தின் குடும்பம். ஆனால் இவர்களிடத்தில் நாம் தேவனுடைய அன்பை காட்டுவது எவ்வளோ சவால் நிறைந்ததாக இருக்கிறது என்று குறித்து தான் இன்றைக்கு இந்த அன்பானது முரண்பாடான காரியங்களை நம்முடைய வாழ்க்கையிலே செய்யாது என்று சொல்லி யோவான் அது நமக்கு உறுதிப்படுத்தி நம்மளுடைய திருச்சபையிலும் சரி, ஆவிக்குரிய குடும்பத்திலும், நம்முடையதான இயற்கையின் குடும்பத்திலும் எப்படி நாம் நடந்து கொள்ள வேண்டும், அன்பை நாம் எப்படி செயல்படுத்தப்பட வேண்டும் என்று சொல்லித்தான் இன்றைக்கு நீங்கள் நானும் இந்த பாடத்தின் மூலமாக நாம் கற்றுக்கொள்ள இருக்கிறோம். And John is very concerned to exhort the Christian church to love, and especially to a love which express itself to merely in a claim love of God. But it is in a practical manifesting love to one another in the life of the local church. Alright, இங்கே யோவான் ஆனவர் சபை கிறிஸ்தவர்கள் எப்படி ஒருவர் ஒரு அன்பு செலுத்த வேண்டும் என்று சொல்லி அவர் அறிவுரையை தருகிறார். அந்த புத்திமதி அவர் சொல்லும்போது அவர் சொல்லுகிறாரு, கிறிஸ்தவர்கள் தேவ அன்புக்குள் நாம் வளரும் போது அந்த தேவ அன்பை நாம் நடைமுறை முறையிலே நாம் காட்ட வேண்டுமா? இந்த அன்பு நம் மூலமாக நம்மளுடைய உள்நாட்டு திருச்சபையிலே அது வெளிப்பட வேண்டும் என்று குறித்து அவர் அதிகமாக விருப்பப்படுகிறார். இதை குறித்து தான் அவர் மெய்யாலுமே இங்கே அவர் நமக்கு தெளிவுபடுத்த அவர் முன் வருகிறார் என்று குறித்து நாம் பார்க்கலாம். If a man led by God's divine love, alright, if a man led by God's divine love, whatever he does or act or feel or think or believe, he will do all according to the word of God. ஒரு மனிதன்
தேவ அன்பினாலே, அகாப்பே அன்பினாலே அவன் வழிநடத்தப்படுகிறான் என்றால், அவன் செய்வதெல்லாம் அவனுடைய நடைமுறை, அவனோட உணர்வு, அவனுடைய யோசனை, அவனுடைய நம்பிக்கை அல்லது விசுவாசம், இவைகள் எல்லாம் வசனத்துக்கு முரண்பாடாக செயல்பட மாட்டார்கள். வசனத்துக்கு ஏதுவாகத்தான் அவர்கள் செயல்படுவார்கள். அவர்களுடைய செய்கை, அவர்களுடைய நடைமுறை, அவர்களுடைய பாவனைகள், அவர்களுடைய எண்ணங்கள், அவர்களுடைய இருதயம், இவைகள் எல்லாம் தேவனுடைய வசனத்தினாலே நிரப்பப்படும். ஏனென்றால் வேதத்தில் சொல்லப்பட்டிருக்குது, தேவனை நேசிக்கிறவர்கள் அவர்கள் தேவனுடைய கட்டளைகளை கைக்கொள்வார்கள் என்று சொல்லி. ஆகினால கட்டளை கை கொள்ளுகிறவர்கள் அவர்கள் முரண்பாடாக நடந்து கொள்ள மாட்டார்கள். அவர்கள் முரண்பாடாக நடந்து கொள்ள மாட்டார்கள். Those who led by the divine love of God, we call that agape, and his deed, action, movement, mindset and heart will be filled with the word of God, and everything they does will according to the word of God, but not inconsistently. அவர்கள் ஏறுமாறாக அல்லது அதுக்கு மாறாக எக்காலத்திலும் அவர்கள் நடக்க மாட்டார்கள். ஸோ இன்றைக்கு நாம் இந்த 1 யோவான் 4ஆம் அதிகாரம் 20-21 நாம் வாசிக்க கேட்போமாக. தேவனிடத்தில் அன்பு கூறுகிறேன் என்று ஒருவன் சொல்லியும் தன் சகோதரனை பகைத்தால் அவன் பொய்யன். ஒருவன் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறேன் என்று சொல்லி தன் சகோதரனை பகைத்தால் அவன் பொய்யன். தான் கண்ட சகோதரனிடத்தில் அன்பு கூறாமல் இருக்கிறவன் தான் காணாத தேவனிடத்தில் எப்படி அன்பு கூறுவான்? பார்க்கிற சகோதரத்திலே அன்பு கூறாதவன் காணாத தேவனிடத்தில் எப்படி அன்பு கூறுவான்? நல்ல லாஜிக்கான ஒரு தர்க்கம். Okay, this is a very logical argument from John. He says that how could you love God who is visible, all right, and then how can a Christians, okay, who can which they lack to love, okay, the visible brothers and sisters, and claim that they can love the invisible God. Okay, காணாத தேவனை எப்படி ஒரு கிறிஸ்துவன், ஓகே, காண்கிற தேவனை நம்ப முடியாவிட்டால் காணாத தேவனை எப்படி அவனால் நம்ப முடியும்? ஸோ திஸ் இஸ் அ லாஜிக்கல் ஆர்கியூமெண்ட் ஃப்ரம் ஜான் டு த கிறிஸ்டியன்ஸ். ஆல்ரைட், ஸோ லெட்ஸ் ரீட் அகெயின் verse 21 வாசிப்போமாக. தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவன் தன் சகோதரனிடத்திலும் அன்பு கூற வேண்டும் என்கிற இந்த கற்பனையை அவராலே பெற்றிருக்கிறோம். ஓகே, தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்கள் தன் சகோதரனிடத்திலே அன்பு கூற வேண்டும் என்று கற்பனைகள். And this is a command where we receive from the Lord that whoever love God must love their brothers and sisters. Okay, that is the commandment from the Lord himself. So John is emphasizing that if you love God, you must love your brothers. And that is not your option, but that is your commandment, okay, given by God. அது வந்துட்டு உங்களுக்கு ஒரு நிபந்தனை கொடுக்கல, நீ நேசிக்கலாம் நேசிக்க கூடாது என்று. இது தேவன் கொடுக்கிற ஒரு கட்டளையாக காணப்படுகிறது. அதனால இந்த வசனத்து பிரகாரம் பார்க்கும்போது love is never contradictory. Alright, அன்பானது புறம்பாக அல்லது முரண்பாடாக நம்முடைய வாழ்க்கையிலே நடைபெறுவதற்கு வாய்ப்புகள் இல்லை என்று குறித்து நீங்கள் நானும் தெளிவாக புரிந்து கொள்கிறோம். ஏன் முரண்பாடாக நம்மளுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அன்பு செயல்படாது என்று குறித்து சொல்லக்கூடும் என்றால், let me give you a 3 major point. 3 முக்கிய குறிப்புகளை இங்கே நான் உங்களுக்கு காமிக்க வெளிப்படுத்துகிறேன். ஏனென்றால் அன்பு முரண்பாடான காரியங்கள் ஏன் செய்யாது என்று அடிப்படை உண்மைகளை நாம் தெரிஞ்சு கொள்ள வேண்டும். You need to know the fundamental and the classical example and the truth whereby John emphasized that you and I need to work along with the love that you receive from the Lord, not in contradictory. Alright, not in inconsistent, ஏருக்கு மாறாக அல்லது அதுக்கு புறம்பாக அல்லது முரண்பாடாக இல்லை என்று குறித்து அவர் சொல்லுகிறாரு. சரிங்களா? ஸோ இந்த வசனத்தை குறித்து நீங்கள் பார்க்கும்போது 3 முக்கிய காரியங்களை குறித்து நான் சொல்ல விருப்பப்படுகிறேன். Listen to me carefully. Okay, he emphasized that exhortation in a different ways. அவர் அறிவுரை குறிக்கும்போது அவர் முரண்பாடான காரியங்கள் செய்ய மாட்டேன் என்று சொல்லி 3 விதமான உதாரணத்தை குறித்து காமித்து அவர் நமக்கு
அறிவை உணர்த்துகிறாரு. ஒன்றாவதாக நீங்கள் பார்க்கக்கூடும் என்றால் 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 8-9 வரைக்கும். ஓகே, நம்ம ஜெஸ்ஸி வாசிக்க வேண்டும், ஜஸ்ட் கோ த்ரூ பண்ணுறோமா. 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 8-9 வரைக்கும் நீங்கள் வாசிக்க கூடும் என்றால் அங்கே சொல்லப்பட்டு இருக்கிறது, ஒருவரை நேசிப்பது அது புதிய கட்டளை அல்ல, அது தேவனால கொடுக்கப்பட்ட பழைய கட்டளை. அதனால தேவனுடைய வழிகள் பிரகாரம் ஒருவரை நேசிப்பது அது அவருடைய விருப்பமாக இருக்கிறது. இப்படி நேசிப்பதனால நாம் என்ன நினைக்கிறோம்னா, உண்மையான அன்பு, நடைமுறை கரிசனையும் அவருக்கு மேல் அக்கறையை நாம் காட்டுகிறோம் என்று சொல்லப்பட்டிருக்குது. This is not only a new commandment, it is an old commandment, and it's always been God's ways that He desires people who possess to love Him, to love one another. Okay, to have a real love and practical concern and care for one another. So the Bible speaks about that the real love from God, it is not a new commandment, it is old commandment. கர்த்தரை நேசிக்க கூடிய இந்த அன்பானது அது வந்துட்டு பழைய கற்பனை, புது கற்பனை அல்ல, பழைய கற்பனை. So number 1, it is the commandment of God. அது தேவனுடைய கற்பனையாக இருக்கிறது. Number 2, இரண்டாவது நீங்கள் பார்க்க கூடும் என்றால் 1 John chapter 3 verses 14 and 15. 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 13 14 வரைக்கும் நீங்கள் வாசிக்க கூடும் என்றால் அந்த வசனத்திலே நாம் வாசிக்கிறோம். ஓகே, யோவான் இப்படி சொல்லுகிறார். He said, look, we need to love one another in the Christian church because love is the evidence that we are a new creation. அவர் சொல்லுகிறார், பாருங்க, நீங்களும் நானும் கிறிஸ்தவர்களாக இருப்பதனால கிறிஸ்து சபைக்குள் ஒருவரை நாம் நேசிக்க வேண்டும். ஏனென்றால் அன்பானது புதிய சிருஷ்டியாக்கப்பட்ட நம்மளுடைய அடையாளமாக காணப்படுகிறது. So second one, okay, the first is the old commandment. Second, it is the evidence that we are a new creation. ஏன் நாம் நேசிக்கிறோம் என்றால் இது புதிய சிருஷ்டிப்பின் அடையாளமாக காணப்படுகிறது. இயேசு கிறிஸ்துவும் பரிசுத்தாவியானவரும் நமக்குள் வந்த பிறகு உள்புறமும் வெளிப்புறமும் அவர்கள் முற்றிலுமாக நம்மை மாற்றி அமைத்தார்கள். Love is the evidence that Christ and His Spirit have changed us from inside outside. உள்ளேந்து உள்பிறந்த வெளிப்புறம் வரைக்கும் முற்றிலுமாக கிறிஸ்து பரிசுத்தாவியானவர் நம்மை மாற்றி அமைத்திருக்கிறார். அதனால நீங்கள் நானும் கிறிஸ்துவுடையதான சீஷர்களாக இருக்கிறோம். அதனால ஜான் 13, யோவான் 13:34, ஜான் 13:34 நீங்க எடுத்து வாசித்து பார்த்தீங்க என்றால் யோவான் 13:34 வசனத்தை வாசிக்க கேட்போமாக. பிள்ளைகளே, இன்னும் கொஞ்ச காலம் நான் உங்களுடனே கூட இருப்பேன். நீங்கள் என்னை தேடுவீர்கள், ஆனாலும் நான் போகிற இடத்துக்கு நீங்கள் யோவான் 13ஆம் அதிகாரம் வசனம் 34. நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்பாயிருங்கள். நீங்கள் ஒருவர் அன்பாருங்கள். நான் உங்களில் அன்பாய் இருந்தது போல, உங்களில் அன்பாக இருந்தது போல நீங்களோ ஒருவரில் ஒருவர் அன்பாயிருங்கள் என்கிற புதிதான கட்டளையை உங்களுக்கு கொடுக்கிறேன். இயேசு சொல்லுகிறாரு, நான் உங்க மேல் எப்படி அன்பா இருந்தனோ அதே போல ஒருவர் மேல் அன்பாக. இது நான் உங்களுக்கு கொடுக்கிற புதிய கட்டளை. இது நிமித்தம் நீங்கள் என்னுடைய சிஷ்யர்கள் என்று அறிந்து கொள்வீர்கள் என்று குறித்து அவர் சொல்லுகிறாரு. Alright, so இது இயேசு கிறிஸ்து சொன்னதை யோவான் தன் வாழ்க்கையிலே அவர் திட்ட தெளிவாக அதை நினைவுபடுத்தப்பட்டதனால இந்த பாடத்தை அவர் கற்றுக்கொண்டதை இப்பொழுது சபை அங்கத்தினருக்கு இது ஒரு வல்லமையான சாட்சியாக ஒருவர் மேல் அன்பாக இருக்க வேண்டும் என்று சொல்லி யோவான் வற்புறுத்தி பேசுகிறார். எவ்வளவு அழகாக இருக்கிறது. So how beautiful it is. John is emphasizing, and he learned a lesson from Jesus, and now he is pressing on the witness power of the congregation that truly love and care for one another. ஒருவர் மேல் அக்கறை கொள்ள வேண்டும். And this is a very powerful witness. இது வந்துட்டு ஒரு வல்லமையான ஒரு சாட்சியை குறித்து அவர் பேசுகிறார். ஸோ அதனால இரண்டாவது பார்த்தீங்க என்றால் நாம் புதிய சிருஷ்டியாக மாறப்பட்டிருக்கிற அடையாளம் தான் ஒருவரை நேசிப்பது. ஏன் ஒருவரை நேசிக்கிறோம்? இது புதிய கட்டளை இல்லை, இது தேவன் நமக்கு கொடுத்த கட்டளை என்று குறித்து நாம் பார்க்கலாம். ஓகே, தென் அதுக்கு பிறகு நீங்கள் பார்த்தீங்களா 1 யோவான் 4ஆம் அதிகாரம் 1 John chapter 4 verses 7 to 16, 7 16 வரைக்கும் நீங்கள் எடுத்து வாசித்து பார்த்தீங்கன்னா, here we saw John argue
that we ought to love one another because the nature of God itself is love. இங்க யோவான் தர்க்கம் பண்ணுகிறாரு. என்ன சொல்லுகிறார்? நாம் ஒருவரை நாம் நேசிப்பது அவசியம். காரணம் ஏனென்றால் தேவனுடைய சாயல் அல்லது தேவனுடைய சுபாவம் அன்பாகவே இருக்கிறது. ஆக தேவன் அன்பாகவே இருப்பதனால, அது அவருடைய சாயலாக இருப்பதனால நீங்களும் நானும் ஒருவரை நேசிக்க வேண்டும். அதனால இந்த 3 குறிப்புகளை வைத்து பார்க்கும்போது ஒருவரை நேசிப்பது அது தேவ கட்டளை. இரண்டாவது, ஒருவரை நேசிப்பதனாலே நாம் புதிய சிருஷ்டிப்பாக மாறி இருக்கிறது சொல்லி அடையாளத்தை பார்க்கிறோம். மூன்றாவது, ஒருவரை நேசிப்பது அது தேவனுடைய சாயலை பிரதிபலிக்கிறது. காரணம் தேவ அன்பாக இருக்கிறார் என்று சொல்லி இந்த 3 சத்தியத்தை அறிந்தவர்கள், அவர்கள் அன்பை பெற்றுக்கொண்டவர்கள் முரண்பாடாக நடந்து கொள்வதற்கு வாய்ப்புகள் இல்லை. If the Christian who knows the emphasis of John, the 3 major points that he says that this is the old commandment, second is the evidence of the new creation, thirdly he says that this is the nature of God, this God is love. If they know this very well, they will not inconsistently or logically does opposite side. அவர்கள் ஏருக்கு மாறாக காரியங்களை செய்ய மாட்டார்கள் என்று குறித்து அவர் தெளிவாக பேசுகிறார். Good, isn't it? நல்ல தெளிவாக இருக்குதானுங்கள. அப்ப இந்த சத்தியத்தை தெரியாதனால தான் முரண்பாடான காரியங்களை நம்முடைய வாழ்க்கையில நாம் செய்ய ஆரம்பிக்கிறோம் என்று குறித்து யோவான் இங்கே நமக்கு வெளிப்படுத்தி காமிக்கிறாரு. ஓகே, ஆகினால John begins to pile up argument as to why we ought to love one another. ஆகினால யோவான் பகுதியாக குறிப்புகளை எண்ணிக்கையை கூட்டி அவர் தர்க்கம் பண்ணுகிறார், ஏன் நம்ம ஒருவரை நேசிக்க வேண்டும் என்று சொல்லி. and there is a reason for that. இதுக்கு ஒரு காரணங்கள் உண்டு. என்னன்னு பார்த்தீங்கன்னா, it is easy to love. okay, easy to love. நேசிப்பது சுலபம். it's just people that are the problem. ஆனா பிரச்சனை என்னவென்றால் ஜனங்கள் தான். அன்பு பிரச்சனை இல்லை, நேசிப்பது பிரச்சனை இல்லை, பிரச்சனை வந்துட்டு ஜனங்கள் தான். ஆகினால இந்த ஜனங்களை தான் நமக்கு பிரச்சனையாக இருக்கிறார்கள். ஆகினால தான் யோவான் ஆனவர், okay, you know that there is a unique challenge to love in a family. குடும்பத்திலே நாம் நேசிப்பது அது மிகவும் தனித்துவமான ஒரு காரியமாக இருக்கிறது. தனித்துவமான, அது முக்கியமான ஒரு சவாலாக இருக்கிறது. இப்படி சொல்லலாமா? தனித்துவமான ஒரு சவால் குடும்பத்தில். ஓகே, தாய் தகப்பன், கூட பிறந்தவர்கள், உற்ற உறவர்கள், குடும்பத்தில் இமிடியேட் ஃபேமிலி நேசிப்பது அது ஒரு பெரிய ஒரு தனித்துவமான ஒரு சவால் நிறைந்ததாக இருக்கிறது. when we talk about congregation, God's family, சபைக்குள்ள ஒருவரை நாம் அதிகமாக பார்க்கிறோம், தெரியும். அவர்களுடைய பலவீனங்கள், அவர்களுடைய நன்மைகள், அவர்களுடைய குணங்கள், அவர்களுடைய சுபாவங்கள், இவைகள் எல்லாம் நமக்கு தெரிந்ததனால சில வேளையில் நாம் நம்முடைய சொந்த அங்கத்தினர்களை நாம் குடும்பமாக தேவன் சொல்லுகிற அந்த அன்பை நம்மளால் செயல்படுத்தப்பட முடியாதபடிக்கு நாம் போராட்டத்து மத்தியிலே காணப்படுகிறோம். அன்பு என்று சொல்லுவது சுலபம், ஆனால் மனிதர்களை நேசிப்பது தான் கஷ்டம். அது குடும்பத்தில் இருக்கக்கூடியவர்கள் நேசிப்பது அது அவ்வளவு சுலபமான காரியம் அல்ல. It is not that easy. You and I know about that. உங்களுக்கு எனக்கு தெரியும். We have gone through this. இவைகள் எல்லாம் நாம் உட்கார்ந்து ஆராய்ந்து நாம் பார்த்து இருக்கிறோம். The lot of family division, அநேக குடும்பத்தில் பிளவுகள், அண்ணன் தம்பி தங்கச்சி, அக்கா சகோதர சகோதரி, தாய் தகப்பன், மாமியார் மாமனார், குடும்பத்தில் பலவிதமான குழப்பங்கள். ஒரே சரீரத்தில் அல்லது ஒரே ரத்தம், ஒரே சரீரம் என்று சொல்லுகிறோம். பட் ஆனாலும் நமக்குள்ள இப்படிப்பட்ட போராட்டங்கள் கடந்து போய்கொண்டு இருக்கிறோம் என்று சொல்லி யோவான் இது அறிந்து அவர் சொல்லுகிறாரு. Okay, and that's why we are in the church and we are a family. அதனால தான் நம்ம சபையில் இருக்கிறோம். அதனால தான் நமக்கு ஒரு குடும்பம் கர்த்தர் தந்திருக்கிறாரு. Alright, and you can't choose your family. ஒவ்வொரு மனிதரும் உலகத்தில் எங்கே பிறப்பார்கள், எந்த குடும்பத்தில் பிறப்பார்கள், எந்த தேசத்திலே அவர்கள் வாழ்வார்கள் என்று சொல்லி எல்லாவற்றையும் தீர்மானித்தது கர்த்தர். அதனால குடும்பத்தை நாம் தேர்ந்தெடுக்க முடியாது. Sometimes we wish we could. சில வேளை நாம் யோசிப்போம், இவர்கள் எங்களுக்கு குடும்பமாக இருந்தால் எவ்வளவு நல்லா இருக்கும், அல்லது இந்த சபை என்னுடைய சபையாக இருந்தால் எவ்வளவு நல்லமாக இருக்கும் என்று குறித்து நாம் இப்படி யோசிக்கிறோம்.
அல்லது நாம் சபையை தேடி போகிறோம், அல்லது நாம் வேறு குடும்பத்தை நாம் என்ன செய்கிறோம், நம்மளுடைய குடும்பமாக அமைப்பதற்கு இல்லாத ஒரு உறவை நாம் உருவாக்குவதற்கு நாம் முயற்சி எடுக்கிறோம். ஏனென்றால் நம்மளுடையதான திருச்சபையிலும் அல்லது நம்மளுடைய குடும்பத்திலும் நடக்கிற சில சம்பவங்கள் மறக்க முடியாமல் மன்னிக்க முடியாத இருக்கிறதுனால, இவர்களோடு கூட நாம் தொடர்பு கொள்ள முடியாது இப்படி இருப்பதனால, இன்னொரு சபை அல்லது இன்னொரு குடும்பத்தை நாம் உருவாக்குவதற்கு அவர்களோடு கூட நாம் தொடர்பு கொண்டு அந்த புதிய உறவையானது நாம் இப்படி நம்மளுடைய அன்பை காட்டலாமே அல்லது அன்பை பெற்றுக்கொள்ளலாமே என்று குறித்து நாம் நினைக்கிறோம். So John knows that there are definite challenges, okay, to real manifesting love in the life of the local congregation. அங்கத்தின் மத்தியிலே வாழ்க்கையிலே உண்மையான அன்பை வெளிப்படுவது யோவான் இதிலே அதிகமான சவால் உள்ளது என்று சொல்லி அவர் திட்ட தெளிவாக அறிந்து கொண்டு தான் அவர் என்ன செய்கிறாரு, தேவனுடைய அறிவை அதை தரித்து அது நமக்கு அழகாக எடுத்து விளக்கி அவர் சொல்லுகிறார். இப்படி சொல்லுகிற வேளையில் நீங்களும் நானும் ஒன்று புரிந்து கொள்ளுவோம். இந்த முறப்பாடான காரியங்கள், ஓகே, முறப்பாடான காரியங்களை எப்படி நம்ம அகற்றி நம்முடைய சொந்த குடும்பத்துக்குள்ளேயும் செலுத்த முடியாத அந்த அன்பை எப்படி செலுத்துவது, அதே நேரத்தில் அங்கத்தினர்கள் மத்தியில் நம்முடைய சொந்த திருச்சபைக்குள்ளேயும் எப்படி நாம் ஒருவரை கிறிஸ்துவோட அன்பை காமிப்பது. ஏனென்றால் அது தேவனுடைய கட்டளை, இது நாம் புதிய சிருஷ்டியாக இருக்கிறோம் என்று சொல்லி நமக்கு கிடைக்கப்பட்ட அடையாளம். மூன்றாவதாக நாம் பார்க்கக்கூடியது, இது தேவனுடைய சாயலாக இருக்கிறது. இது மீறி இதுக்கு புறம்பாக அல்ல முரண்பாடாக நாம் எந்த ஒரு காரியத்தையும் நாம் செயல்படுத்தப்பட முடியாது என்று குறித்து நான் உங்களுக்கு சொல்ல விருப்பப்படுகிறேன். அதே வேளையில் யோவானும் இதை குறித்து அவர் சொல்லுகிறார். நான் என்னுடைய குறிப்புக்கு போவதற்கு முன்பதாக நான் உங்களுக்கு 3 உதாரணங்களை காமிக்க விருப்பப்படுகிறேன். பழைய ஏற்பாடில் பார்த்தீங்கன்னா 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரத்தில் சவுலுக்கும் தாவீதுக்கும் பிரச்சனை வருகிறது. அந்த பிரச்சனையை பார்க்க கொண்டுமென்றால் சவுல் ஆனவர் தாவீதை வெளியரங்கமாக நல்லவன் என்று அவன் காட்சி அளிக்கிறான். ஆனாலும் உள்ளுக்கு அவன் மேலே கசப்பு, அவனை எப்படி ஆசும் அவன் கொலை செய்யலாம் என்று சொல்லி வகையை தேடிக்கொண்டு இருக்கிறதை பார்க்கலாம். ஆகினால தாவீது இதை நன்கு அறியாதபடிக்கு இருப்பதனால இவனுடைய மாயமான அன்பை கண்டு தாவீது ஆரம்பத்திலே அவன் மயங்கி போகிறான். பட் இருந்த போதும் பிறகு சவுல் தன்னுடைய உயிரை அவனை கொலை செய்யலாம் என்று சொல்லி வகை தேடிக்கொண்டு இருக்கிறதை தாவீது அறிந்து சவுல் விட்டு கடந்து ஓடுகிறதை குறித்து நீங்க பார்க்கக்கூடும். 2 முறை ஓகே தாவீது சவுலை கொலை செய்வதற்கு வாய்ப்பு இருந்தாலும் கூட இவனுக்குள் தேவ அன்பு இருந்ததுனால அவனுடைய சொந்த ராஜாவை கொலை செய்வதற்கு அவன் மனம் இல்லாத படிக்க அபிஷேகம் பண்ணப்பட்ட மேலே கை வைக்காதீர்கள் என்று சொல்லி அவனும் சரி அவனோட கூட இருந்தவர்களும் சரி அதை அவன் தடப்படுத்துகிறான். இருந்த போதும் சவுல் அந்த சந்திப்பில் அவன் மனம் திரும்பாத படிக்க 2வது வாய்ப்பில் அவன் உண்மையாகவே அவன் மாறப்படுகிறதை குறித்து நீங்க பார்க்கக்கூடும். இங்க சவுல் அவனுடைய மாயமான அவனுடைய அன்பு முறப்பாடாக தாவீதுக்கு விரோதமாக தேவனுடைய அன்பை காமிக்காத படிக்கு அவனுக்குள் இருக்கிற எரிச்சலும் கோபத்தையும் பழியாக அவன் வெளிப்படுத்துவதை நீங்க நானும் பார்க்கக்கூடும். இது பழைய ஏற்பாடு. புதிய ஏற்பாடு நீங்க பார்த்தீங்கன்னா பவுல் தன் சிறைச்சாலையில் இருக்கும்போது ஓனமஸ் என்று சொல்லுகிற ஒரு பிலிமோனுடைய வேலைக்காரன் அவன் அங்கே தவறு செய்ததனாலே பவுலோடு கூட சிறைச்சாலையில் இருக்கிறான். பவுல் சொன்ன சத்தியத்தை கேட்டு இந்த ஓனமஸ் என்று சொல்லுகிறவன் அவன் மனம் திரும்பி இயேசு கிறிஸ்து சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்கிறான். ஆனாலும் தன்னுடைய எஜமான் இவனை வெறுக்காதபடிக்கு இருப்பதற்கு பவுல் ஒரு நடுவராக வந்து இவர்கள் இருவருக்கும் இந்த அன்பை கிறிஸ்துவோட அன்பு பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி அவன் ஒரு மூலக்காரனாக தேவன் பயன்படுத்துவதை குறித்து பார்க்கக்கூடும். அவன் சொல்லுகிறான் பிலிமோனிட்ட, உன்னுடைய வேலைக்காரன் தப்பு செய்தான், ஆனால் இப்போது அவன் இயேசு கிறிஸ்து சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டதுனால இனி அவன் என்னுடைய உடன் ஊழியக்காரனாக மாறப்போகிறான். ஆகினால நீர் அவனை மன்னித்து அவனும் உனக்கு சகோதரனாக நீ ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி அந்த உறவை கட்டுவதை குறித்து நீங்க நான் பார்க்கக்கூடும்.
alright. அதனால மாயமான ஒரு உறவிலே இவன் எஜமானாக தன் வேலைக்காரன் நடத்தாத படிக்க இருப்பதை தகுத்து வேத வசனத்தின் பிரகாரம் சத்தியத்தை போதிக்கிறான். மூன்றாவதாக நீங்கள் பார்க்கக்கூடும் என்றால் இயேசு கிறிஸ்து தன் சீஷர்களை பார்த்து சொல்லுகிறார், நான் நேசிப்பது போல நீங்கள் ஒருவர் நேசிங்க, அப்பொழுது தான் உலகம் தெரிந்து கொள்வார்கள் நீங்கள் என்னுடைய சீஷர்கள் என்று சொல்லி. இந்த 3 வசனத்தை ஒப்பிட்டு வைத்து பார்க்கும்போது தேவனுடைய அன்பு நம் முரண்பாடாக நடத்துவதை தகுக்குவது. Alright, the love of God stopping us to live inconsistency life. Alright, that is logically opposite. Okay, that's what the Bible says. இதான் வேதம் சொல்லுகிறது. Is literally stopping us, okay, to do things against. Alright, நாம் முறப்படான காரியங்களை செய்யாத படிக்கு நாம் சரியான காரியத்தை செய்ய வேண்டும். ஏனென்றால் ஒரு கிறிஸ்துவன் தேவ அன்பினாலே அவன் நிரப்பப்பட்டான் என்றால் அவன் செய்வது, அவன் யோசிப்பது, அவன் உணர்வது, அவன் நம்புவது எல்லாம் வேத வசனத்திலே அவன் பெற்ற தேவனுடைய அன்பின் அடிப்படையில் தான் அவன் செய்யக்கூடியவனாக அவன் காணப்படுவான். காரணம் அவனுடைய இருதயத்திலே தேவனுடைய அன்பு, அவனுடைய சிந்தையிலே தேவனுடைய அன்பு, அவனுடைய யோசனையிலே தேவனுடைய அன்பு, அவனுடைய விசுவாசத்திலே தேவனுடைய அன்பு, அவனுடைய ஈடுபாடுல தேவனுடைய அன்பு, அவனுடைய உணர்வுல தேவனுடைய அன்பு. ஆகினால இந்த அன்பு அவனோட முற்றிலுமாக நிரப்பப்படும் போது, நான் போன வாரம் கேட்டமல்லவா, முழு இருதயத்தோடும், முழு ஆத்மோடும், முழு சிந்தையோடும், முழு பலத்தோடும் உன் தேவனாக கர்த்தரை நீ நேசிப்பாயாக. அந்த முழு அன்பை நம்மளை ஆளுகை செய்யும்போது அதுக்கு ஏறுக்கு மாறாக முறப்பாடான காரியங்களை நீங்கள் நானும் செய்யவே மாட்டோம். வேதம் நமக்கு என்ன கற்றுக் கொடுக்குதோ அதுவே தான் நம்மளுடைய திருச்சபையில் இருக்கக்கூடிய அங்கத்தினரிடத்திலும், நம்மளோட குடும்பத்தில் நம்ம கூட பிறந்த சகோதரிடத்திலும் நாம் வாழ நாம் கற்றுக்கொள்வோம் என்று குறித்து யோவான் நமக்கு அழகாக எடுத்து விளக்கி சொல்கிறார். Let me quickly show you, okay, how to get it out. Okay, get everything, okay, out from, alright, and possess the love of God. எப்படி இவைகளிலிருந்து எல்லாவற்றையும் அகற்றி கர்த்தருடைய அன்புக்குள் நாம் வாழ வேண்டும். முறப்பாடான வாழ்க்கை வாழாத படிக்கு கர்த்தருக்குள் சரியான ஒரு வாழ்க்கை எப்படி வாழ்வது என்று குறித்து நீங்கள் நானும் கற்றுக்கொள்ள போகிறோம். அதோடைய காரணங்கள் என்ன, ஏன் அது இப்படி செய்ய வருகிறது என்று சொல்லி நாம் பார்க்கலாம். ஒன்றாவதாக, the first thing, okay, love for God and lack of love to Christian reveals falsehood, hypocrisy, okay, in possessions. ஒரு மனிதன், okay, கடவுளை நேசித்து கிறிஸ்தவர்கள் மேல அன்பின் குறைபாடு உள்ளவனாக இருந்தால் அவன் மாயையாக இருக்கிறானாம். அவன் போலியான ஒரு தன்மையை அவன் வாழ்க்கையில பெற்றிருக்கிறான், ஒரு ஸ்தானத்தை அவன் பெற்றிருக்கிறான். அவன் உண்மையான ஒரு கிறிஸ்தவனாக இருக்க முடியாது என்று குறித்து வேதம் நமக்கு சொல்லுகிறது. ஓகே, ஜான்ஸ் மெசேஜ் இஸ் சிம்பிள். ஜான் ரொம்ப அழகாக, ரொம்ப சிம்பிளாக சொல்லுகிறாரு. இட் இஸ் வெரி சிம்பிள், இட் இஸ் வெரி கிளியர். ரொம்ப சிம்பிளாகவும் ரொம்ப தெளிவாக நமக்கு காணப்படுகிறது. பட் இட் இஸ் ஆல்சோ ப்ரொஃபவுண்ட், இட் இஸ் ஹார்ட். ஆல்ரைட், பட் இருந்த போதும், ஓகே, இது மிகவும் ஆழமானது, மிகவும் கடுமையானது. ஆனாலும் ரொம்ப சிம்பிளாக, ரொம்ப கிளியராக தான் பேசுகிறார். ஆனால் ரொம்ப ஆழமான சத்தியம், ரொம்ப கடுமையானதாக இருக்கிறது. அவர் என்ன சொல்லுகிறார்னா, திஸ் மெசேஜ் ஈஸி டு சே தேன் டு டூ. செய்வதை காட்டிலும் சொல்வது சுலோபம், வாழ்வதை காட்டிலும் பேசுவது சுலோபம். ஆனாலும் யோவான் சொல்லும்போது இது மிக முக்கியம் என்று குறித்து சொல்லுகிறாரு. And John saying it over and over again because he know what's a challenge this is in our lives as brothers and sisters in Christ. கிறிஸ்துக்குள் இருக்கிற சகோதரியாக இருக்கிற நமக்குள்ளோடு வாழ்கிற வாழ்க்கையில் இந்த சவாலானது எவ்வளோ நாம் அறிந்திருக்க வேண்டும், எவ்வளோ முக்கியமாக இருக்கிறது என்று சொல்லித்தான் யோவான் மறுபடியும் இதே வார்த்தையை குறித்து நமக்கு நினைவுபடுத்தி அவர் சொல்லிக்கொண்டே இருக்கிறாரு. ஓகே, நம்பர் 1, ஓகே, what is his message? அவருடைய செய்தி என்ன? Okay, how to get it out from inconsistency. இந்த முறப்பாடான வாழ்க்கையிலிருந்து எப்படி நீங்கள் நானும் வெளியாக வேண்டும் என்று குறித்து சொல்லக்கணும் என்றால், let us listen to his message. அவர் சொல்லுகிற செய்தியை நாம் தெளிவாக கேட்போமாக. Well, here it is a nutshell in a sentences. அவர் கொடுக்கிற வாக்கியத்தில் நீங்களும் நானும்
சுருக்கத்தை குறித்து நீங்கள் பார்க்கலாம். அவர் என்ன சொல்லுகிறார் என்றால், true love to God is always accompanied by love to our Christian brothers and sisters. உண்மையான தேவனுடைய அன்பு தன் கிறிஸ்து சகோதர சகோதரிக்கு நாம் காட்டுகிற அன்போடு கூட இணைந்து வருமா? அப்படின்னா தேவன் மேல செலுத்துகிற அன்பு அந்த சகோதர சகோதரியோடு கூட செலுத்துகிற அன்பு ரெண்டும் இணைந்து ஒன்றாகத்தான் வரும் தவிர அது முரண்பாடாக அது காணப்படாது. The moment you have a true love of God, it also help you to love your brothers and sisters in Christ, and that works together. It is like both are a company in one in nine. ஒன்றாக இணைக்கப்பட்டு இருக்கிறது என்று குறித்து நாம் பார்க்கலாம். It is not inconsistency. That means you love God and you hate brother. நாம் கடவுளை நேசித்து நம் சகோதரனை நாம் வெறுக்க முடியாது. It is not the right thing to do. அதுதான் நம்ம செய்கிறோம். ஆனால் அது செய்வது அது சரியில்லாத ஒரு காரியம். அப்படி வேதத்தின் அறிவு ஒரு மனிதனுக்குள் இருக்கக்கூடும் என்றால் அவன் முரண்பாடான காரியங்கள் செய்ய மாட்டான். வேதத்தில் சொல்லுகிறது எதுவோ அதான் செய்வான். So let me tell you something here. Alright, இதை நான் சொல்வதை கவனமாக கேளுங்க. It is not only my words or my message, is the message given by the Holy Spirit through the John. யோவான் மூலமாக ஆண்டவர் கொடுத்திருக்கிற வசனத்தை குறித்து நாம் பார்க்கலாம். Alright, so here John says that we need to test every act. Okay, நம்முடைய செயல்பாடானது எப்பொழுதும் நாம் பரிசோதனை பண்ணிக்கொண்டே இருக்க வேண்டும். நம்முடைய வாழ்க்கையிலே நாம் காட்டுகிற கர்த்தர் மேலே அன்பு நாம் பரிசோதனை பண்ணணும். அந்த அன்பு மற்றவர்களுக்கும் அதே போல நாம் காட்டுகிறோமா இல்லையா என்று சொல்லி, அப்படி ஒருவேளை நம்ம தேவன் இடத்துல காட்டுகிற அன்பு அதே அன்பு நம் சகோதர சகோதரிக்குள்ள நம்மளோட குடும்பத்தில் இருக்கக்கூடியவர்கள் நம் சபை அங்கத்தின் இடத்துல நாம் காட்டாவிட்டால் அது வந்துட்டு முரண்பாடான காரியங்களை நாம் செய்கிறோம். அதோட அர்த்தமானது என்ன தெரியுங்க? நாம் ஒரு பொய்யராக காணப்படுகிறோம் என்று குறித்து வேதத்தை பவுல் ரொம்ப அழகாக சொல்லுகிறாரு. Our love expressed to one another in the bonds of Christian fellowship tests our claim to love God. நாம் கடவுளை நேசிக்கிறோம் என்று சொல்லி எப்படி நம்ம உறுதிப்படுத்த முடியும்? கிறிஸ்தவர்களுடைய அனோனிய ஐக்கியத்திலே கட்டப்பட்டு நாம் ஒருவரை நாம் நேசிக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். This is a simple Christian communion. இது கிறிஸ்தவர்களுக்குள் காணப்படுகிற முழு ஐக்கியத்தை குறித்து நாம் பார்க்கலாம். Especially in the local church, okay, but with all Christian, okay, எல்லா கிறிஸ்துவோடு கூட அதே நேரத்தில் உள் திருச்சபையில் இருக்கக்கூடிய எல்லா கிறிஸ்துவோடு கூட நாம் செய்ய வேண்டும். காரணம் ஏனென்றால் நாம் எல்லாரும் இயேசு கிறிஸ்துவின் சுவிசேஷத்தினாலே ரட்சிப்பை அடைந்து இருக்கிறோம். அந்த ரட்சிப்பை அடைந்திருக்கிற நாம் அதோட உண்மைத்துவம் என்ன தெரியுங்களா? தேவனுடைய அன்பு. Alright, so you remember the context of John's letter. யோவான் கொடுத்த கடிதத்தை நீங்க நானும் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். இவர் இங்க சொல்லுகிறார், there are teachers in the congregation that are claiming that they are okay without love. இங்க யோவான் எழுதின கடிதம் 1 John chapter 1 நீங்க எடுத்து வாசித்து பார்த்தீங்கன்னா அவர் அங்க ஒரு தர்க்கத்தை கொண்டு வருகிறார். யோவான் காலத்தில் இருந்த கிறிஸ்தவர்கள் அங்கத்தினர்கள் அங்கே இருந்ததான ஒரு சில வேத போதகர்கள் அவர்கள் சொல்லுகிறார்கள், நீங்களும் நானும் ஓகே பாவம் இல்லாதவர்களாக காணப்படுகிறோம். they are without love, பாவம் இல்லாதவர்களாக காணப்படுகிறோம். or that's a sin that are committing in the body don't count sin, since Christianity is a spiritual things and only our spiritual matter before God. அவங்க என்ன சொல்ல வருகிறாங்கன்னா, பாவம் என்று சொல்லும்போது அது நாம் மாமிசத்தில் செய்யக்கூடிய காரியம், ஆனால் கிறிஸ்துவமோ அது ஆவிக்குரிய காரியம். அப்ப தேவனுக்கு முன்பதாக நிற்கும் போது நம்ம ஆவிக்குரிய ரீதியில தான் நிற்போம். அப்ப மாமிசத்தை செய்கிற பாவம் எல்லாம் நாட்களிலே கணக்கெடுப்படாது என்று குறித்து அந்த காலத்தில் யோவான் காலத்திலே ஒரு கூட்டம் போதகர்கள் இப்படிப்பட்ட உபதேசத்தை அங்கத்தினிடத்தில் சொன்னார்கள். ஆகிய 1 யோவான் நீங்க 6ஆம் வசனத்திலிருந்து எடுத்து வாசித்து பார்த்தீங்கன்னா யோவான் சொல்கிறார், நான் பாவம் இல்லை என்று சொன்னார், நான் ஒரு பொய்யனாக இருக்கிறேன் என்று குறித்து சொல்கிறார். therefore you can live however you want in the body and you still be a perfect sinless Christian in your spirit. நாம்
மாமிசத்தில் எப்படி வேணுமே நம்ம வாழ்தலாம். ஆனால் ஆவியிலே இருக்கக்கூடிய கிறிஸ்தவர்கள் பாவமில்லாமல் பரிபூர்ணமான கிறிஸ்தவர்களாக இருக்க முடியும் என்று குறித்து அந்த நாட்களில் அவர்கள் உபதேசித்து கொண்டு வந்தார்கள். அதனால தான் மாமிசத்திலே அவர்கள் செய்வதெல்லாம் அது அவர்கள் பாவம் என்று கருதாது படிக்கு, நான் ஆவியிலே இருக்கிறேன், நான் ஆவிக்குரிய கிறிஸ்தவர்கள், ஆகினாலே நாம் பாவம் இல்லாதவர்களாக நான் இருக்கிறேன் ஆவிக்குரிய வாழ்க்கை என்று குறித்து அவர்கள் நம்பிக்கொண்டு வந்தார்கள். இந்த உபதேசமானது அங்கத்தினர்கள் கேட்டு அநேக பேர் வழி தவறி போனார்கள். அது மாத்திரமில்லை, ஒரு சிலவர்கள் அப்படிப்பட்ட உபதேசர்களை பின்பற்றி போனார்கள். இதனால என்ன நடந்துச்சு தெரியுங்களா? இட் டிவைடட் தி காங்கிரிகேஷன். அங்கத்தினருக்குள் பிரிவினை வந்துச்சு. பிகாஸ் ஆஃப் தி ஃபால்ஸ் டீச்சர்ஸ் வர் சேயிங் their followers, okay, saying to their followers, அவர்கள் பின்பற்றுகிறவர்கள் தன்னுடைய கள்ள போதகர்கள் சொல்லுகிற காரியத்தை பின்பற்றி அங்கத்தினர்கள் கடந்து போகிறனால சபைக்குள்ள பிளவுகள் வந்தது. அவங்க என்ன சொல்கிறார்கள்? அந்த போதகர்கள் அவர் சொல்ல, we have a higher knowledge, a deeper knowledge, a secret knowledge of God. அவங்க சொல்ல, எங்களுக்கு மேலான அறிவு இருக்குது, ஆழமான அறிவு இருக்கிறது, எங்களுக்கு தேவ அறிவின் ரகசியம் இருக்கிறது என்று அவர்கள் கருதுகிறார்கள். ஆகினால் அவர்கள் சொல்வதெல்லாம் வேறு மாதிரி என்னது வேறு விதமான ஒரு தோற்றத்தை காண்பிப்பதனால சபை அங்கத்தினர் குழம்பி போகிறார்கள். அதனால இதனால வருகிற பலவிதமான குழப்பங்கள் என்று குறித்து நீங்கள் பார்க்கலாம். We know God's better than the rest of this ordinary folks in the church. சபையில் இருக்கக்கூடிய சாதாரண விசுவாசிகளை காட்டிலும் எங்களுக்கு கடவுளை குறித்து நல்லா தெரியும் என்று சொல்லி அரைக்குறையாக வேதத்தை வாசிக்கிறவர்கள், முழுமையாக கடவுளை தெரியாதவர்கள் இப்படிப்பட்டதான உபதேசத்தை இன்னைக்கு சபைக்குள்ளே புகுத்தி கொண்டு வருகிறார்கள், குடும்பத்துக்குள் புகுத்தி வருகிறார்கள். இன்னைக்கு சபையில் சரி, குடும்பத்தில் சரி, ஒருத்தவங்க மன்னிக்க முடியாட்ட உங்களுக்கு விரோதமாக அவர் தப்பு செய்துட்டு நீங்கள் அவங்க மேல் கோவப்படுகிறீங்க என்றால் நீங்கள் என்ன செய்யலாம் என்றால், நீங்கள் அவர்கள் விட்டு விலகிறீர்கள், அவர்களோடு கூட பழகாதீர்கள், பேசாதீர்கள், அவர்கள்ட்டு ஒதுக்கி போகிறீர்கள் என்று சொல்லுகிறார்கள். அது வந்துட்டு அவர்கள் கொடுக்கிற விளக்கங்கள். ஆனாலும் தேவன் அப்படிப்பட்ட விளக்கத்தை கொடுக்கவில்லை. அது சொந்த அங்கத்தினராக இருந்தாலும் சரி, குடும்பமாக இருந்தாலும் சரி, அவர்கள் விட்டு விலகி போகக்கூடாது, அவர்களோடு கூட இருக்கணும். ஏனென்றால் அது தேவ கட்டளை, நம் புதிய சிருஷ்டியின் அடையாளம். மூன்றாவது, அது தேவனுடைய சாயல் என்று குறித்து நீங்கள் நானும் தெளிவாக புரிந்து கொள்கிறோம். அதனால இன்னைக்கு குடும்பத்திலே பிளவு, இன்னைக்கு சபையிலே பிளவு வருகிறது. இப்படிப்பட்ட உபதேசத்தை கேட்கிறவர்கள் தெரியுங்களா, மற்ற சகோதர சகோதரிகள் சபை அங்கத்தினர்களை நேசிக்காத படிக்க அவர்கள் போகிறார்கள். and they were dividing the church, okay, and they were dividing the church. சபையை பிளவுக்குள் அவர்கள் கொண்டு வருகிறார்கள். They are creating dissensions and confusions. In other words, they were creating disagreement and confusions. குழப்பமும் ஏற்றுக்கொள்ளப்பட முடியாத தன்மைகளை சபைக்குள் உருவாக்குவதை குறித்து நாம் பார்க்கலாம். They were looking down upon those who continued to believe the teaching of John and the apostle that he had preached. அக்காலத்திலே யோவான் பிரசங்கம் பண்ண அப்போஸ்தலர்கள் சரி, யோவான் கொடுத்த உபதேசத்தை நம்பக்கூடிய கிறிஸ்தவர்களை, விசுவாசிகள், இக்காலத்தில் உள்ளவர்கள் இப்படிப்பட்ட உபதேசத்தை கேட்டு அவர்களுடைய உபதேசம் தப்பு என்று எண்ணி அவர்கள் வேறு விதமான உபதேசத்தின் மொழிபெயர்த்து இன்றைக்கு அவர்களை பின்பற்றுகிறவர்கள், அப்போஸ்தல உபதேசம் யோவான் உபதேசத்தை பின்பற்றி வருகிற கிறிஸ்தவர்கள் சரி, குடும்பங்கள் சரி, இவர்கள் வெறுக்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். கீழாக மனப்பான்மையில் அவர்களை பார்க்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். அதனால தான் யோவான் சொல்லுகிறாரு, நீங்க கடவுளை நேசிக்கிறீர்களோ இல்லையோ, ஆனாலும் நீங்கள் கடவுளை நேசித்தால் தேவ சாயிலை நீங்கள் ஒருவர் கண்டிப்பாக நேசிக்க வேண்டும் என்றுதான கட்டாயத்தை அவர் இங்கே கொண்டு வருகிறாரு என்று குறித்து நான் பார்க்கலாம். இப்பொழுது நீங்கள் நானும் தெரிஞ்சு கொள்ள வேண்டிய மிக முக்கியமானது, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் 20வது வசனத்தை நீங்கள் வாசிக்கும் போது, okay, 20வது வசனத்தை வாசிக்கும். Here John talks about the evidence of a love to God in our love for one another. Okay, ஒருவரை நேசிப்பதும் தேவனை நேசிக்கக்கூடியதான ஓகே எவிடன்ஸ், அதோடைய அடையாளங்கள் என்ன என்று குறித்து அவர் பேசுகிறாரு. ஒருவன் தேவனை நேசித்தால் அவன் சகோதரனை நேசிக்க வேண்டும். அப்படி சகோதரனை நேசிக்காவிட்டால் அவன் ஒரு பொய்யன் என்று குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. Quickly let me say these 4 things. 4 காரியங்கள் உங்களுக்கு சீக்கிரமாக சொல்லி முடிக்க நான் விருப்பப்படுகிறேன். Inconsistent Christian life, okay, reveal 4 things. ஒரு நிலையில்லாத அல்லது மாறுபாடான
கிறிஸ்து வாழ்க்கை 4 காரியங்களை வெளிப்படுத்துகிறார். அப்படின்னா வேதம் சொல்லுகிற பிரகாரம் நாம் செய்யாவிட்டால், அதுக்கு ஏறுக்கு மாறாக மாறுபாடான காரியங்களை செய்கிறோம் என்றால், நம்மை குறித்து வேதம் என்ன சொல்லுகிறது? ஒன்றாவது, வேதம் சொல்லுகிற he is a liar, அவன் ஒரு பொய்யன் என்று குறித்து சொல்லப்படுகிறது. ஒன்றாவது. இரண்டாவது பார்த்தீங்கன்றால், Christian reveals the falsehood in our claim to know God. நான் கடவுளை தெரிந்திருக்கிறேன் என்று சொல்வதில் கிறிஸ்தவன் தான் ஒரு உண்மை இல்லாதவன், ஓகே, அவன் ஒரு போலியானவன், ஓகே என்று குறித்து காமிக்கிறது. உண்மையான கடவுளை தெரிஞ்சவன் சகோதரனை வெறுக்க மாட்டான். ஆகினா அவன் போலியானவன், கடவுளை தெரிஞ்சிருக்கிறேன் என்று வாயளவு சொல்கிறான். மூன்றாவதாக பார்த்தீங்கன்னா, கிறிஸ்டியன் ரிவீல்ஸ் ஹிப்போக்ரைசிஸ் இன் அவர் possessions. நம்முடைய ஸ்தானத்தில் கிறிஸ்தவர்களாக இருக்கிறனா ஒரு வெளி வேஷக்குள்ளவர்களாக இருக்கிறோம், மாயமானவனாக காணப்படுகிறோம். உண்மை சத்தியம் உள்ளவனாக அல்ல, மாயமானவனாக காணப்படுகிறோம். நாலாவது பார்த்தீங்கன்னா, we are not telling the truth. நாம் சத்தியத்தை குறித்து நாம் பேசவில்லை. இந்த 4 வசனத்தை குறித்து நாம் தெளிவாக நாம் பார்க்க வேண்டும். அதனால the word inconsistency, love is never inconsistency. அன்பானது தெரியுங்களா, அது நிலையானது, அது நிலையற்றதானதாக இல்லை. love is never logical opposite. ஓகே, அன்பானது அது வேதத்தில் நாங்கள் பார்த்தோம் என்றால் how to call that, தர்க்கத்துக்கு, ஓகே, ஏறுக்கு மாறாக சொல்லுகிற தர்க்கமானது கூட இல்லை என்று குறித்து நாம் பார்க்கிறோம். ஸோ அதனால if you are really love God and you love your brother, okay, and you are not a liar, okay, you are not a falsehood, you are not a hypocrite, you are actually telling the truth. நீ ஒரு பொய்யன் இல்லை, நீ ஒரு மாயை அல்ல, நீ ஒரு போலியானவன் அல்ல, நீ உண்மை சொல்லக்கூடியவனாக இருக்கிறே. ஸோ John put it more blankly than he says that we are liar. அவன் ஒரே வார்த்தையில் சொல்லிட்டாரு. யோவான் தெளிவாக நம்மளுடைய முகத்தை பார்த்து சொல்லுகிறாரு, நீ ஒரு பொய்யன் என்று குறித்து அவன் சொல்வதை நாம் பார்க்கலாம். அதனால கர்த்தருடைய அன்பு மாறுபாடான காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில் செய்யாது. By the way, let me say few things and conclude. நான் ஒரு சில காரியங்களை சொல்லி நான் முடிவுக்கு கொண்டு வருகிறேன். The word liar, பொய் என்ற வார்த்தையானது 1 யோவான்ல 5 முறை வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. more than any other books. மற்ற எல்லா புத்தகத்தை காட்டிலும் 5 முறை வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. The word liar, பொய், is someone who attempt to deceive by conveying misinformation. பொய்யன் என்று சொல்லுகிறவன் தவறான தகவலை இன்னொரு மனுஷனுக்கு அவன் சொல்வதனாலே அவன் ஏமாற்றத்தை அவங்களுக்குள் புகுத்துகிறான். அதான் பொய். பொய் என்றால் என்னது? பொய்யன் என்றால் என்னது? தவறான தகவலை அவன் மற்றவர்களை ஏமாறும்படியாக சொல்லுகிற காரியங்கள். இது வந்துட்டு போல் யோவான் 3 விதமான காரியங்களை குறித்து சொல்லுகிறாரு. வெளியரங்கமான பொய். Here Paul, John is talking about 3 black lies. 3 black lies. 3 ஓகே வெளிப்படையான பொய்யை குறித்து அவர் பேசுகிறாரு. Very quickly let me say, சீக்கிரமா சொல்கிறேன். ஓகே, 1 யோவான் 1ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். 1 John chapter 1 verse 6 and 1 John chapter 2 verse 4. 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை நீங்க எடுத்து வாசித்தீங்கன்னா, you claim that to fellowship with God and walk disobedient is a liar. நான் கடவுளோடு கூட ஐக்கியம் கொள்கிறேன் என்று சொல்லி கீழ்ப்படியாத ஒரு வாழ்க்கை நடக்கிறவன் அவன் ஒரு பொய்யன் என்று குறித்து சொல்லுகிறார். அது வந்துட்டு 1 யோவான் 1:6, 1 யோவான் 2:4 நீங்க வாசிக்கலாம். ஓகே, செகண்ட்லி நீங்க பார்த்தீங்கன்னா அவர் சொல்லுகிறாரு, when you believe, okay, your father, and you also must believe Jesus. You cannot deny Jesus. You believe Father and you deny Jesus is a liar. All right? And then you claim yourself as a liar. நாம் கடவுள் தகப்பனை நேசித்து தன்னுடையதான விசுவாசித்து தன் குமாரனை மறுதளிக்கிறவன் அவன் ஒரு பொய்யன். ஓகே, 1 John 2:22 and 23, 22, 23 நீங்க பார்க்கலாம். மூன்றாவதாக நீங்கள் பார்த்தீங்கன்னா, to claim to love God and not love Christian is a liar. இங்க சொல்லுகிற கடவுளை நேசிக்கிறோம் என்று சொல்லி கிறிஸ்தவர்கள் சகோதர சகோதரிகள் கூட பிறந்தவர்களை நாம் நேசிக்க போனால் நம்ம ஒரு பொய்யன் என்று சொல்லி இங்கே காமிக்கிறது. இந்த 3 விதமான பொய் சட்டத்தை பூர்வமாக பார்க்கும்போது, and these 3 lies is according to the law, all right, according to the law.
It speaks about spiritual lies, doctrinal lies and relational life. ஒன்று ஆவிக்குரிய பொய், என்னோட உபதேசத்தின் பொய், மூன்றாவது உறவின் பொய் என்று குறித்து பார்க்கலாம். அப்படின்னா ஒழுக்கமற்ற பொய்யான ஒரு வாழ்க்கையை அவர்கள் வாழ்கிறார்கள். அதனால தான் இன்னைக்கு கிறிஸ்தவர்கள் ஏன் அதிகமாக அவர்கள் பொய் சொல்லுகிறார்கள் என்றால், அவர்கள் ஒழுக்கமான வாழ்க்கை வாழாதபடிக்கு ஒழுக்கமற்ற ஒரு வாழ்க்கை வாழ்வதனால தான் அவர்கள் பொய் சொல்வதற்கு முன் வருகிறார்கள். Immorality, all right? And then that speaks about he begins to tell lies, spiritual lies, ஆவிக்குரிய பொய் என்று குறித்து நீங்கள் நானும் வாசிக்க கூடும். Alright, so ஆகினால தான் இந்த மூன்று காரியத்தை நீங்களும் நானும் தெளிவாக புரிஞ்சு கொள்ள வேண்டும். உபதேசம் என்ன? தேவன் கடவுள் என்றால் இயேசும் கடவுள். ஆனால் தேவன் கடவுள் என்று சொல்லி இயேசு கடவுள் என்று நம்பாவிட்டால் அது உபதேசத்தின் பொய். ரெண்டாவது, நான் கடவுளோடு கூட ஐக்கியம் கொள்கிறேன், நேசிக்கிறேன், அதே நேரத்தில் என் சகோதரனை வெறுக்கிறேன் என்று சொன்னால் இது உறவின் பொய் என்று குறித்து நாம் பார்க்கலாம். ஆவிக்குரிய பொய் என்று குறித்து பார்க்கும்போது இதை எதை குறித்து காமிக்கிறது என்று குறித்து பார்த்தால் வேதத்தில் யோவான் சொல்லுகிற அந்த உண்மையான சத்தியமானது, it is very very true, அது மிகவும் உண்மையானதாக காணப்படுகிறது. And it speaks about that the first one, I can walk with God and live in disobedience. நான் கடவுளோடு கூட நடக்கிறேன், ஆனால் கீழ்ப்படியாத ஒரு வாழ்க்கை நான் வாழ்கிறேன். ஆவிக்குரிய பொய். கடவுளோடு கூட நடக்கிறவன் அவன் கீழ்ப்படிக்கூடியவனாக இருக்க வேண்டும். அதனால இந்த வசனத்தெல்லாவற்றையும் ஒப்பிட்டு வைத்து பார்க்கும்போது இந்த வசனம் எதை குறித்து சொல்லுகிறது? within the church and within the family, கிறிஸ்துவ குடும்பத்துக்குள்ள, இன்னைக்கு சபைக்குள்ள நீங்கள் நானும் முறப்பாடான அன்பை நீங்கள் நானும் தெரிவிக்கவே கூடாது. அன்பு ஆனது எல்லாருக்கும் கர்த்தர் சரிசமமாக தந்திருக்கிறாரு. ஸோ ஒருவரை நாம் நேசிப்பது தேவன் நமக்கு கொடுக்கப்பட்ட அது மேலான ஒரு கடமை என்று குறித்து நீங்கள் பார்க்கலாம். The word brother, சகோதரன் என்ற வார்த்தை இங்கே ஏறக்குறைய ஒரே வசனத்தில் 2 முறை பயன்படுத்தப்பட்டு இருக்கிறது. ஓகே, அதே வேளையில் நீங்கள் பார்த்தீங்க என்றால் சகோதரன் என்ற வார்த்தைக்கு உண்மையான கிரேக்க பதத்தை அர்த்தம் என்ன தெரியுங்களா? born with the same mother's womb. தெரியுங்களா? ஒரே தாயின் வயிற்றில் பிறந்தவர்கள். It is referring to the fellow Christians, all right, and a family, immediate family, குடும்பத்தை குறித்து பேசுகிற கிறிஸ்தவர்கள். because we all have the same father, நமக்கு எல்லாருக்கும் ஒரு தகப்பன் இருக்கிறாரு. அதே போல குடும்பத்தில் இங்க பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாரும் ஒரே மாமிசம், ஒரே இரத்தத்து உடையவர்களாக இருக்கிறோம். so the word brother means has been mentioned 12 times in this epistle. இந்த கடிதத்தில் 12 முறை சகோதரர்கள் என்று குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. அதனால சகோதரர் அல்லது சகோதரன் என்ற வார்த்தையானது 17 முறை இந்த 1 யோவானில் வெளிப்படுத்தப்பட்டு இருக்கிறது. Okay, the word brother and brethren both occur a total of 70 times in 1 John. So John is simply saying it's very hard for you to love one another in the local congregation. உள்நாட்டு திருச்சபைக்குள்ள ஒருவர் நேசிப்பது அது அவ்வளவு சுலபமான ஒரு காரியம் அல்ல. பட் அங்கத்தான் உண்மையான தேவனுடைய அன்பை நாம் வெளிப்படுத்தி அதை அடையாளம் கூறுமாக கொண்டு வர வேண்டும். அதே போல தான் குடும்பத்தில் ஒருவர் நேசிப்பது மிகவும் அவசியம். அப்படி நேசிக்க முடியாவிட்டால் அங்கத்தான் நீங்களோட அன்பை வெளிப்படுத்த வேண்டும் என்று குறித்து சொல்லுகிறாரு. You can't find, okay, on the street for cousin அல்லது nephew or any father or mother, okay, நீங்கள் வெளியே தெருவில் போயிட்டு தன் சகோதரன் சகோதரி அல்லது அண்ணன் மகன் அல்லது மகள் இவர்களை போயிட்டு நீங்க கண்டுபிடிக்கவே முடியாது. You can't even go outside and find another congregation, இன்னொரு இடத்துல போயிட்டு இன்னொரு அங்கத்தினர்களை போயிட்டு நீங்க பார்க்க முடியாது. If you can't love your own congregation, if you can't love your own brothers and sisters in the family, or your mother-in-law or father-in-law அல்லது மாமியார் மாமனார் யாரா இருந்தாலும் சரி, இவர்களை நாம் நேசிக்காவிட்டால் John is talking about the immediate congregation, the immediate family. If you can't love them, and you know that it is the greatest challenge, அவர் சொல்லுகிறாரு இதில் பெரிய ஒரு சவால் உண்டு. பட் இவர்களை நாம் நேசிக்க முடியாவிட்டால் how could you love the God that you can't even see? நீ காணாத தேவனை எப்படி நீ நேசிக்க முடியும்? ஸோ ஆகினால தான் why people live inconsistency life. ஏன் மனிதர்கள் ஒரு நிலையற்ற ஒரு வாழ்க்கை வாழ்கிறார்கள்? ஏருக்கு மாறாக முறப்பாடான வாழ்க்கை வாழ்கிறார்கள். 1 பொய், 2வது மாயை,
மூன்றாவது ஃபால்ஸ்ஹுட் என்று சொல்லலாம். ஓகே, போலியான ஒரு வாழ்க்கை. மூன்றாவது சத்தியம் நமக்குள் இல்லை. ஆகினால தான் என்ன வருகிறது? பொய் நமக்குள் வருகிறது. மறுபடி சொல்லுகிறேன், பொய், மாயை, போலியான ஒரு வாழ்க்கை, சத்தியம் இல்லை. இதனால தான் முரண்பாடான ஒரு வாழ்க்கையை நம்ம வாழ்கிறோம். ஸோ ஆகினால லெட்ஸ் கோ பேக் டு பைபிள். வேதத்துக்கு திரும்பி போய் நீங்கள் நானும் ஆராய்ந்து பார்ப்போமாக. யோவான் சொல்லுகிறாரு, தேவ அன்பு இருந்துச்சுனால் முரண்பாடான காரியங்கள் செய்ய மாட்டோம். வசனத்துக்கு அடிப்படையில் தான் ஒருவரை நாம் நேசிப்போம் என்று சொல்லி. வாருங்கள், நாம் யாவரும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே நாம் கண்கள் மூடி ஜெபிப்போமாக. இந்த வசனத்தை கேட்ட நாம் யாவரும் தேவனுடைய ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்வோமாக. Amen. Let us pray, and according to the scripture what John is saying here, okay, let's learn together. நாம் யாவரும் ஒன்றாக கற்றுக்கொள்வோமாக. Our friendship, all of them, whether we have known our friends for 50 years, or our family members, our congregations, or even 5 minutes, ought to be in the same measure of gospel friendship. Jesus Christ at the center. நம்முடைய நண்பர்கள், நம் கூட பிறந்தவர்கள், சபை அங்கத்தினர்கள், ஒருவேளை 50 வருஷமோ அல்லது 5 நிமிஷமோ நீங்கள் அவர்களோடு நீங்கள் அவர்கள் அறிந்திருந்தால், எப்படி கிறிஸ்து சுவிசேஷத்தாலே நம்மளுக்கு நண்பத்துவத்தை உண்டாக்குனாரோ, இயேசு கிறிஸ்து மையமாக வைத்து நாம் ஒருவர் மேல் அன்பு செலுத்தக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். அன்பு முரண்பாடான காரியங்களை செய்யாது. Love is never inconsistency. Love is never logically opposite. Love is love. You love God, you love one another. If you say I love God and you hate your brother, we are not a true Christians. We are a liar. நாம் பொய் சொல்லுகிறோம். Do not look for someone else and neglect your own brothers and sisters. சொந்த சகோதர சகோதரியை புறம்பே தள்ளிட்டு முரண்பாடாக அவர்கள் நடத்திட்டு இன்னொரு சகோதர சகோதரியை உங்களை உறவிலே நீ கொண்டு வந்து சேர்க்கறதுனால நீங்க ஒரு புத்திசாலி அல்ல. சொந்த அங்கத்தினர்களை முரண்பாடாக தள்ளிவிட்டு அவர்களோடு கூட பேசாமல் பழகாமல் அவர்களை நாம் ஒதுக்கி வைத்துட்டு இன்னொரு உறவை தேடி அந்த உறவுக்குள் நீங்க களி கூறுவதனால நீங்க நல்ல புத்திசாலியான கிறிஸ்தவர்கள் என்று எதிர்பாராதீங்க. ஆண்டவரே அப்படிப்பட்ட நபர்களை பார்த்துத்தான், நம்மை பார்த்துத்தான் சொல்லுகிறாரே, பொய்யன். We are a liar. The best way, the love of God can do in our life. நம்முடைய வாழ்க்கையில சிறந்த முறையில் அன்பு செய்வது என்ன தெரியுங்களா? நம்முடைய சொந்த அங்கத்தினர்களும் சொந்த குடும்பத்தை உடைய உறவு அன்பு நிலையாக காத்துக்கொள்வது. அதான் உண்மையான புத்திசாலியான கிறிஸ்தவன். அதான் புத்திசாலியான சகோதர சகோதரிகள். எனக்கு இந்த அண்ணன் வேண்டாம், சகோதரி வேண்டாம்னு சொல்லிட்டு இன்னொரு சகோதரி அந்த சகோதரி இடத்துல வச்சுட்டு இன்னொரு அண்ணன் அந்த அண்ணன் இடத்துல வைத்தால் நீங்க நினைக்காதீங்க கர்த்தர் அதை அங்கீகரிப்பார் என்று சொல்லி. சபை அங்கத்தினரெல்லாம் ஒதுக்கிட்டு இன்னொரு சபை அங்கத்தினர் அந்த இடத்துல வைத்துட்டு நீங்க நினைக்கிறீங்க அப்படி செய்தால் எல்லாமே சரியாகிருமா? இல்லைங்க. முரண்பாடான காரியம் செய்யறோம். அன்பு முரண்பாடான காரியம் செய்யாது. இது ஒரு விதமான தவறான உபதேசம் ஒரு சிலவர்கள் சொல்லி பிளவை கொண்டு வந்திருக்கிறாங்க. ஜெபிப்போமா? பிதாவே, இந்த கேட்ட இந்த சத்தியத்தை உணர்ந்தவர்கள், யோவான் சொன்ன அத்தனை காரியத்தை தெளிவாக புரிந்தவர்கள் இந்த சத்தியத்தை பிரகாரம் வாழணும். முரண்பாடான காரியங்கள் செய்யாதபடிக்கு உண்மையான தேவனுடைய அன்பு, சுயமான தேவனுடைய அன்பு, இந்த அன்பில் வாழ ஒப்பு கொடுக்கிறேன். இந்த சத்தியத்தை கேட்ட ஒவ்வொரு குடும்பத்திலும் ஒரு மனம் திரும்புதல் வரட்டும். குடும்பத்தில் பிளவுகள்
ஆண்டவரே, அழுத்தங்கள் இருக்கலாம். எல்லா குடும்பத்திலும் பிளவுகள், அழுத்தங்கள், வேறுபாடுகள் உண்டு. எல்லா திருச்சபையிலும் பிளவுகள், அழுத்தங்கள், வேறுபாடு இருக்கிறது. ஆனால் அந்த அழுத்தத்திலும் வேறுபாடுகளும் அந்த தர்க்கத்தின் மத்தியிலே ஒருவரை நேசித்து வாழ்வது தான் உண்மையான கிறிஸ்துவ அன்பின் அடையாளம் என்று சொல்லி நீர் எங்களுக்கு கற்று தந்திருக்கிறேன். விட்டுட்டு ஓடுவதல்ல, பிரிந்து போவதல்ல, அதிலே நிலைத்து நிற்பது தான் அவன் ஒரு உண்மை உள்ள கிறிஸ்தவன். இல்லாவிட்டால் அவன் ஒரு பொய்யன் என்று யோவான் சொன்னது போல, ஆண்டவரே, நாங்கள் யாவரும் ஒரு பார்வையிலே உண்மையுள்ள கிறிஸ்தவர்களாக இருக்கணும், பொய்க்காரார் இருக்கக்கூடாது என்று சொல்லி நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். எங்கள் ஆசீர்வதியும், எங்களை மாற்றும், எங்கள் எண்ணங்கள், யோசனைகள் மாற்றும். இயேசு நாமத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். சபை அங்கத்தினராக இருக்கிற நாம் குடும்பத்திலே சகோதரி சகோதரனாக, கணவரும் மனைவியாக, மாமனாரும் மாமியாராக, ஒரு உற்ற உறவரோடு கூட நாம் வாழுகிற இந்த வாழ்க்கையிலே கர்த்தருடைய அன்பின் அடையாளம் நமக்குள் வெளிப்பட்டு நாம் அவருடைய அன்பின் சாயலே புதிய சிருஷ்டி என்று சொல்லி மற்றவர்கள் என்பதை பார்க்கும்போது நாம் கிறிஸ்துடைய சீஷன் என்று அந்த நற்சாட்சியை பெற்றுக்கொண்டு நாம் யாவருக்கும் மாதிரியாக இருக்க நான் உங்களை ஆசீர்வதிக்கிறேன். கர்த்தருடைய நன்மை உங்களை என்றென்றைக்கும் பின்பற்றி வருவதாக இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன். ஆமேன். மறுபடியும் நம்முடைய SSC ப்ராட்காஸ்டில் நான் உங்களை சந்திக்கிறேன். அடுத்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை நம்முடைய ஆராதனை வழக்கமாக ஆன்லைனில் நடைபெறும். ஓகே, அதுக்கு பிறகு நம்முடைய ஆராதனை எப்படி என்று சொல்லி நான் உங்களோடு கூட தொடர்பு கொள்கிறேன். மற்ற தகவல்கள் எல்லாம் உங்களுக்கு நான் அறிக்கை செய்கிறேன். God bless you.